ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியமா? நிறைவான வாழ்க்கை சாத்தியமா? நான் செழிப்பனா? என்னுடைய பிசினஸ் நல்ல நிலைக்கு வந்துட முடியுமா? என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா? நான் ஒரு நல்ல நிலையில ஒரு வீடை கட்டி நான் வாழ முடியுமா? நான் 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்க முடியுமா? எத்தனையோ கனவுகள் மக்களுக்கு இருக்கு. ஆனா நான் என்ன உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புறேன்னா, இதெல்லாம் நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக தேவன் யோசிச்சு அதை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் ஒரு ஊருக்கு தன்னுடைய மக்களை கூட்டிட்டு போக விரும்புறாரு. அதை நோக்கி தான் அவங்க பயணம் பண்றாங்க. சரியா? அப்படி பயணம் பண்ணும்போது தேவன் சொல்றாரு, நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். அதாவது நீ போகும்போது வெறுமையா போக மாட்டேன், நீ போக போற ஊர்லயும் வெறுமையா இருக்க மாட்டேன். தி ப்ராமிஸ், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். இன்னைக்கு சொல்றேன், உங்க கை இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம், காலியா இருக்கலாம். கடவுள் சொல்றாரு, நான் அதை நிரப்ப விரும்புறேன். என் பாக்கெட் காலியா இருக்குன்னு சொல்லலாம், கடவுள் சொல்றதை நான் நிரப்ப விரும்புறேன். என் பேங்க் அக்கௌண்ட் காலியா இருக்குன்னு சொல்றான், கடவுள் சொல்றதை நான் நிரப்ப விரும்புறேன். என் மனசு காலியா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம், தேவன் சொல்றாரு, நான் அதை நிரப்ப விரும்புகிறேன். சோ தேவனுடைய கேரக்டர்ஸ் என்ன தெரியுமா? நிரப்புகிறவர். கடவுள் உங்க வாழ்க்கையில சில பயணத்தை துவக்கிருக்கீங்க. அந்த பயணத்தில் நீங்க வெறுமையாய் போவதில்லை. தேவன் உங்கள் பயணத்தை நிரப்பி அந்த நிறைவுள்ள பயணமாக அவர் மாற்றுவார். ஆனா காலகாலமா நம்ம மனதுல பதிய வைத்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போவேன். உன்னை எவ்வளோ பேர் சேர்ந்து மொட்டை அடிச்சிருக்கலாம், உன் கையில ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்கலாம். ஆனா நான் ஒரு செயலை செய்ய போறேன், நான் உன்னை வெறும் கையாய் போக விட. சில காரியத்தை சில இடத்துக்கு பே பண்ணி ஆகணும், சில இடத்துக்கு சில அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும், சில இடத்துல போய் நின்று பதில் சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல மாதிரி இருக்கிறீங்கன்னா, நான் சொல்றேன், குறைவெல்லாம் நிறைவாவதுதான் அவர் செய்யும் முதல் அற்புதமா இருக்கிறது. தேவைகளை சந்திப்பதுதான் அவர் செய்கிற முதல் அற்புதமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா 3 நிலைகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள். முதல் நிலை அவங்க வாழ்க்கை எங்க இருந்தது? எகிப்துல. அந்த எகிப்துல வாழ்ந்தாங்க பாருங்க. அந்த எகிப்து அவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, the place of lack. தேவன் அங்க இருந்து அவங்க என்ன பண்றாரு? விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்கி இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க? வனாந்தரம். இப்ப வனாந்தரத்துல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிச்சு, the place of enough. ஆண்டவர் அவங்களுக்காக திட்டம் பண்ணது இன்னொரு இடம். அது எந்த இடம்? the place of more than enough. அதாவது தேவைக்கும் அதிகமா இருக்கிற ஒரு இடம். அதுதான் கடவுள் உங்களுக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்கிற இடம். பத்து வருஷம் ஆச்சுங்க, 16 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்கன்னு வருஷ கணக்கா காத்திருக்கிறத அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில சில நொடி பொழுதுல அற்புத விதமாக அதை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, அவரிடத்துல கேட்க வர்றவன் குறை உள்ளவனா இருந்தாலும், அவர்கிட்ட கேட்க வர்றவன் பாவம் உள்ளவனா இருந்தாலும், அவர்கிட்ட கேட்க வந்தவன் சரியில்லாதவனா இருந்தாலும் அவனுக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிறார். அதுதான் அவருடைய தன்மையா இருக்குது. பாருங்களேன், தேவனுடைய உண்மையான தன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்னன்னா, எதையுமே காலியா இருந்தா அவருக்கு பிடிக்காது. காலி பிடிக்காத கர்த்தர். இன்னைக்கு உங்க தரித்திரம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். அவன் இவன் அது இது மேலெல்லாம் கண்ணை வைக்க போறதில்ல. எனக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில மரித்த உயிர்த்தெழுந்த என் தேவனுக்கு நேராக என் கண்ணை வைக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஷிஃப்ட் வருதுங்க. ஒரு குளம், ஒரு பெரிய ஆறு இருக்கு, அதுல ஒரு குடம் தண்ணியை எடுத்துட்டு போறதுங்கிறது வேற, அந்த ஆறையே சொந்தமாக்கிக்கிறதுங்கிறது வேற. இது எப்படின்னா, இயேசுவிடம் பெறுவது என்பது வேறே, இயேசுவையே பெறுவது என்பது வேறே. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரில வித்தியாசம். கேள்வி ஒன்று தான், நீங்கள் இயேசுவிடம் பெற வந்திருக்கிறீர்களா அல்லது இயேசுவையே பெற வந்திருக்கிறீர்களா? அதான் விஷயம். இயேசுவிடம் பெற வந்தால் அது ஒரு சின்ன மேட்ரு, கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். அது சுகமாக இருக்கலாம், ஒரு மாற்றமாக இருக்கலாம், ஒரு விடுதலையாக இருக்கலாம், அது ஆண்டவர் தரார். நான் ஆண்டவரிடமிருந்து பெறுகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த ஆண்டவரே பெறுவதுங்கிறது பெரிய விஷயம். ஆமென். அதுதான் நிரந்தரமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவிடமா அல்லது இயேசுவையா? ஆமென்.
அவரிடத்தில் பெற வந்திருக்கிறீர்களா அல்லது அவரையே பெற வந்திருக்கிறீர்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. அதை விட சிறந்தது ஒன்று இருக்கும்னா அவரையே பெறுவது. ஆமென். ஸோ இதுதான் ரொம்ப வித்தியாசம். அதனால் இங்கே வர்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வந்து கேளுங்க. புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து வாருங்க. ஒரு 6 month கண்டினியூவாக வந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் அபாரமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அசாதாரணமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. 6 மாதம்லாம் இல்லை. நான் இந்த சிஸ்டர் கொண்டு வந்தவங்கலாம் 3 வாரம் தான். ஆள் வேறு மாதிரி இருக்கிறாங்க. வித்தின் 3 weeks ஆள் வேறு மாதிரி இருக்கிறாங்க. ஆமென். என்னென்னா வந்து தூங்கிடக்கூடாது. வந்து நல்லா கவனிக்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும். முடிஞ்ச உடனே தம்பிக்கிட்ட இல்லை ஐயா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படி யோசிக்கக்கூடாது. ஜெபத்தை விட ரொம்ப பெருசு இப்போ நான் பிரசங்கம் பண்ண போகிறது. அதுதான் உங்களுக்கு விடுதலை தரும். ஆமென். என்ன சொல்கிறாரு இந்த தேவன், யார், என்ன பேசுகிறாங்க, இதை கவனிச்சுட்டே வரணும். இது உங்களுக்கு உள்ளே போய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அதனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்பதுதான் உண்மை. சரியா? ஸோ அதுக்கான ஒரு பயணம். ஒரு 13 பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் அது துவங்குகிறது. ஆமென். ஸோ வந்த உங்கள் எல்லாரையும் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி உங்களை வரவேற்கிறது. வெல்கம், 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 வெல்கம். ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். சென்னையிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க சிஸ்டர்ஸ். திசையன் விலை அந்த பகுதிகளில் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறோம். தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த பகுதியில் பெரிய மாற்றத்தை அவங்க மூலமாக செய்ய போகிறார். ஆமென். ஆமாம். இப்போ நம்ம இங்கே வர்ற யாருமே இங்கே பக்கத்தில் இருந்து வர்றதில்லை பாருங்கள். பின்னாடி தெருவிலேருந்து வர்றவங்க கிடையாது. சில பேருக்கு வந்து கேடிசி நகர்லேயோ இல்லை ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலேயோ இருந்து மக்கள் இங்கே வரல. இங்கே வந்து வர்ற மக்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு அதிகமாக தூரத்துலேருந்து வர்றாங்க ஒவ்வொருத்தரும். கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், நாகர்கோயில், இந்த பாருங்கள் திசையன் விலை, சங்கரங்கோயில், தூத்துக்குடி, எல்லாமே தூரத்தில் இருந்து. அப்போ அவ்வளோ பேர் எதுக்கு இந்த நேரத்துக்கு வர்றாங்க? பக்கத்தில் வேறு சர்ச்சை இல்லையா? நிறைய பேர் வேறு அவங்கள இடையில நிறுத்தி இந்த டோல் கேட்டு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு இடமே இல்லையா, சர்ச்சே இல்லையா, எதுக்கு மூடு தூரம் போகணுமா, நாங்கள்லாம் அதே பைபிள் தானே வச்சுருக்கோம் அப்படிங்காங்க. ஆனால் வேறு பசங்களாம் பண்ணுறீங்க, அதே பைபிள், அதே இயேசு, ஆனால் வேறு எதையாவது ஜீவனை பேசாமல் வேறு எதையாவது பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து இப்படி தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வர்றாங்க. சில பேர் கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, வேன் அனுப்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் எங்கெங்க வேன் அனுப்புகிறேன்? இது வரைக்கும் நான் வேன் எங்கேயுமே அனுப்பலை. அதெல்லாம் வாங்குவோம், வேன்லாம் வாங்கி நிறைய மக்களுக்கு சுவிசேஷத்தை அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம இந்த வேன் அனுப்பலை. மக்கள் அவங்க காசு போட்டு வேன் பிடிச்சி வந்திருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சங்கரங்கோயிலேருந்தும் சரி, வீரநல்லூர்லேயும் சரி, அப்படியே வர்றாங்க. அதனால் வந்து இது வந்து ஜனங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அக்கறையையும் ஆர்வத்தையும் காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். வார்த்தை இருந்ததுன்னா தூரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. தூரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுவும் நம்ம ஆட்கள் பாருங்கள், ரொம்ப பக்தியான ஆட்கள். கடவுளை தேடி கிலோமீட்டர் தூரம் நடக்கிறதுக்கும் தயார், நடந்தே போகிறதுக்கு கூட நம்ம மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நல்ல மக்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட மக்கள் வரமாட்டாங்கன்னு நான் என்றைக்குமே நினைக்கிறது இல்லை. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன், தாகத்தோடு இவ்வளோ தூரம் வர்றீங்கன்னா கடவுள் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார், உங்கள் வாழ்க்கையை அவர் நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. ஆமென். தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணுமோ அந்த வார்த்தை அழகாக ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறார். யாத்திராகமம் புத்தகம் எடுத்துக்கோங்க. சிலருக்கு கையில் பைபிள் இல்லாமல் இருக்கும். பட்டுப்புடமை வாங்குறீங்களோ இல்லையோ, ஒரு பைபிள் வாங்கிடுங்க. இல்லைன்னா இருக்கிற பட்டுப்புடையை விற்றுட்டு வாங்கிடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியம். அது வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு சொல்லித்தரும். ஆமென். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், சட்டை வாங்க வச்சுருந்த காசை வச்சு சில நல்ல சத்தியங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதனால் சட்டை வாங்குறது எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. ஆமென். எங்கள் ஜோசுவாவே சொல்லுவான், டேக் எதுக்கு பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா வாங்கிடணும். அவனே சொல்கிறான், விலையெல்லாம் பார்க்குறதே கிடையாது, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறது. எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. பிரதர், இதெல்லாம் உண்மைதானா, எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? அதுக்கு தான் அதை பேசிகிட்டு இருக்கேன். ஆமென்.
சில நேரம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க மக்கள், ஷாக் ஆயிடுறாங்க, அப்படியே ஷாக் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா நீங்கள் அப்படி தான் வாழ்வீங்க. எந்த ஐட்டம் பிடிக்குன்னு பார்க்குறதுக்கு பதிலாக என்ன விலைன்னு பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா மெனுவில். விலையை பார்த்துட்டு ஐட்டம் என்னன்னு படிக்கிறது. அந்த கதைக்கே நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் விரும்பினதை சாப்பிடுவீங்க. இதுவே ஒரு ஆசீர்வாதங்க. நீங்கள் விரும்பினதை நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆமாம். 1/4 கிலோ மட்டன் வாங்கி 3/4 கிலோ உருளைக்கிழங்குலாம் போட மாட்டீங்க. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியுது? நாங்களும் அப்படி தானே போட்டோம், அதனால் எங்களுக்கு தெரியும். அதையும் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க பாருங்க ஒரு டைலாக்கு, இது தொட்டுக்கிறதுக்கு. இதுக்கு நீங்கள் வைக்காமலே இருந்திருக்கலாம். அதை வச்சுட்டு சொல்லுவாங்க பாருங்க, இது என்னது தொட்டுக்கடை. அப்படின்னா என்ன, லபக்குன்னு சாப்பிட்றாரா, அடுத்த ரவுண்டு கிடையாது. பார்த்துக்கிட்டே சிலர்லாம் இன்னும் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அந்த வாடையிலேயே சாப்பிட்றணும். இப்போ சாட்டி கொஞ்சம் சோறை வச்சு கறிக்கடை பக்கத்தில் போய் உட்காந்து இப்படி பார்த்துட்டே சாப்பிட்ருங்கன்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் நம்ம எல்லோரும் வர்றோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஜமீன்தார் ராஜ பரம்பரை பிரதர், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னா அப்போ இப்போ நீங்கள் வேறு மாதிரி ஆட்கள். நம்ம எல்லாருமே அங்கேருந்து தான் வர்றோம். சுட வச்சு ஏதோ சாதாரணமாக கூட்டெல்லாம் தின்றாத, தொட்டுக்கடை, தீபாவளிக்கோ கிறிஸ்மஸுக்கோ எப்போமோ ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி தான் வரோம் நாம். ஆனால் கடவுள் பாருங்கள், அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிற நம்மளை அவர் தெரிந்து கொண்டு நம்மளை பிளஸ் பண்ணி நம்மை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் கடவுளுடைய நோக்கங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது பைபிளில். அதனால் பைபிள் வாங்கிடுங்க, அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன் நான். பைபிள் வாங்கிடுங்க. ஃப்ரீயாக கொடுக்க மாட்டிங்களா பாஸ்டர் அப்படின்னா, நாங்கள் பிரியாவை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அதனால் காசு கொடுத்து நல்ல ஒரு பைபிள் என்ன பண்ணுங்க வாங்க. சிலருக்கு பைபிளை பார்த்தாலே அதுக்கு உயிர் கொடுக்கணும் போல இருக்கும். வேதம் உயிர் கொடுக்குமா அப்படிங்கிறது இல்லை, அவங்க வேதத்துக்கே உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐயா என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பைபிள். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த ரேஞ்சுக்கு வச்சுருப்பாங்க. வசனம்லாம் ஒட்டியிருப்பாங்க, திகையாதே கலங்காதே. ஆமாம், உன் கையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது? ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் ரொம்ப நாள் எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. பைபிளுக்கே பைபிளா? பைபிள்லே எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கலங்காதே, உன்னை யாரும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் வேதாகமம் இல்லாமல் இருக்காதீங்க. பைபிள் என்ன பண்ணிவிடுங்க, வாங்கிடுங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு பைபிள் எல்லோருக்கும் தனித்தனியாக வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும், வாசிக்கணும். தேவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறது மூலம்தான் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். இங்கே அதை தான் என்ன பண்ணுறோம், போதிக்கிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. ஆமென். இதுதான் படிக்க போகிறோம் இன்னைக்கு. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. நல்லா சொல்லுங்க, நான் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. ஆமென். நல்லா சொல்லுங்க, நான் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இதை பல விதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வாழ்க்கையை விட்டு போகும்போதும் நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. இன்றைக்கி இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் போகும்போதும் நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் சில பயணத்தை துவக்கியிருக்கீங்க. அந்த பயணத்தில் நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. தேவன் உங்கள் பயணத்தை நிரப்பி அந்த நிறைவுள்ள பயணமாக அவர் மாற்றுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் வெறுமையாய் போவதில்லை. ஆமென். எப்படி வருது பாருங்க. when you go you will not go empty hand. எல்லாம் சொல்லுங்க, empty hand. எல்லாம் சொல்லுங்க, I will not go empty hand. நல்லா சொல்லுங்க, I will not go empty hand. ஆனால் காலகாலமாக நம்ம மனதில் பதிய வைத்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போவேன் அப்படிங்கிறத மண்டைக்குள்ளே ஏற்றிட்டாங்க. அதை ஏற்றி தரித்திரத்தை உள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்ல
ஏற்றி வச்சுருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் காட்ட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கை வளமாகும் வார்த்தைகளை இன்றைக்கி காலையிலையும் நான் ப்ரீச் பண்ண விரும்புகிறேன். ஆமென். எனக்கு பேர் வச்சுருக்கிறாங்க வளவாழ்வு பிரசங்கியார் அப்படின்ட்டு. கரெக்டாக தான் வச்சுருக்கிறாங்க. எஸ், ஐ எம் a prosperity preacher. I am not a poverty preacher. I am a prosperity preacher. ஆமென். ஆமாம், நான் தரித்திரத்தை பேசுகிறவன் அல்ல, தரித்திரத்தில் வாழுகிற மக்களுக்கு செழிப்பை பேசும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாய் அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அதனால் இன்றைக்கி உங்கள் தரித்திரம் ஓட போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் கேன்சல் ஆக போகுது. வட்டி கட்டுற நிலைமை ஒழிய போகுது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் இல்லாமைகளும் உங்கள் வாழ்க்கையின் பற்றாக்குறைகளும் வேரோடு பிடுங்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறுவதற்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் வெறுங்கையாய் போவதில்லை. ஆமென். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் கை இன்னைக்கு வெறுமையாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம். கடவுள் சொல்கிறார், நான் அதை நிரப்ப விரும்புகிறேன். ஆமென். அதை ஃபில் பண்ண விரும்புகிறேன். என் பாக்கெட்டு காலியாக இருக்குதுன்னு சொல்லலாம், கடவுள் சொல்கிறத நான் நிரப்ப விரும்புகிறேன். என் பேங்க் அக்கௌண்ட் காலியாக இருக்குதுன்னு சொல்கிறான், கடவுள் சொல்கிறத நான் நிரப்ப விரும்புகிறேன். என் மனசு காலியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம், தேவன் சொல்கிறார் நான் அதை நிரப்ப விரும்புகிறேன். ஸோ தேவனுடைய கேரக்டர்ஸ் என்ன தெரியுமா? நிரப்புகிறவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நிரப்புகிறவர். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபேசியர் 1 கடைசி வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும். பக்கத்தப்பா சொல்லுங்க, நம்ம எல்லாத்தையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். தேவனுடைய கேரக்டர்ஸ், தேவனுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு ப்ரீச் த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். தேவனுடைய உண்மையான தன்மை என்ன, தேவனுடைய உண்மையான குணாதிசயம் என்னங்கிறத இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய குணாதிசயம் என்னென்னா, எதையுமே காலியாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது. எல்லாம் சொல்லுங்கள், காலி பிடிக்காத கர்த்தர். எம்டி அவர் என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கிறதே கிடையாது. எம்டியை நிரப்புவார். ஆமென். ஆனால் நம்ம ஆளுக்கே போய் எம்டி பிரியாணி கேட்பாங்க. பீஸே இல்லாமல் எங்களுக்கு எம்டி கொடுங்க, எம்டி கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையை எம்டியாக இருக்க விரும்பாமல் உங்கள் வாழ்க்கை நிரம்பினதாக இருக்க அவர் விரும்புகிறார். ஆமென். த ப்ராமிஸ், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். எல்லாம் சொல்லுங்கள், வெறுங்கையாய் போக விடேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களும் காலியாக இருந்தாலும் தேவன் அந்த காலியை காலி பண்ண விரும்புகிறார். ஆமென். இது எப்படிங்கிறது இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த சபைக்கே தேவன் வச்சிருக்கிற ஒரு விசேஷித்த காரியம் ஒன்று இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையின் தரித்திரங்களை தேவன் துடைக்க விரும்புகிறார். ஆமென். தரித்திரம்னா அதுக்கு பல விதத்தில் சொல்லலாம். குறைவுகள், எல்லாம் சொல்லுங்கள், குறைவுகள். ஆமென். உங்களுடைய குறைவுகளை தேவன் என்ன பண்ண விரும்புகிறார்? நிறைவாக்க விரும்புகிறார். ஆமென். எந்த ஒரு குறைவும், எல்லாம் சொல்லுங்கள், எந்த ஒரு குறைவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத தேவன் விரும்பலை. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, குறைவோடு வாழ பழகிக்கோ அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேதம் அப்படி போதிக்குதுன்னு சொன்னால் நானும் அதையே போதிச்சிடுவேன். ஆனால் வேதம் அப்படி போதிக்கலைங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதம் என்ன போதிக்குதுன்னு சொன்னால், கடவுளுடைய தன்மையே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நிரப்புகிறவர் மட்டும் இல்லை, எல்லாவற்றையும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றையும். அப்படின்னா உங்கள் வயிறு, உங்கள் மனசு, உங்கள் பர்ஸு, உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, நீங்கள் கைட்டு செய்கிற காரியம், உங்களுடைய பலன், உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களும் எம்டியாக இருக்க அவர் என்ன பண்ணுறதில்ல, விரும்புகிறது இல்லை. எல்லாவற்றையும் சிலவற்றால் நிரப்புவாரா, எல்லாவற்றால் நிரப்புவாரா? ஆமென். அப்படின்னா இது நான் கேட்டதே இல்லைங்க. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
நான் எப்படி தேவனை கேட்டேன் அப்படின்னா, இந்த டெய்லி பேஸ்ட் இருக்குல்ல, பேஸ்ட்டு பல்லு தேய்க்கும் போது அமுக்குவீங்கள, பார்த்தீங்களா? கரெக்டாக அனுப்புவோம். அப்படி அமுக்கி இப்படி பிதுக்குவாங்க. சில பார்த்து பார்த்து அப்படின்ட்டு பிதுக்குவாங்க. எனக்கு கடவுளை எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, டெய்லி மகனை பல்லு தேய்க்கிறதுக்கு பிதுக்கிற மாதிரி கடவுள் டெய்லி உனக்கு அன்னன்னைக்கு பிதுக்குவார் அப்படின்ட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களை அன்னன்னைக்கு பிதுக்கிறவர் கிடையாது அவர். அவர் அதான் சொல்கிறேன் நான், அன்றாடம் அப்பத்தை தருவார். சிலருக்கு அன்றாடம் கிடைக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல பிரதர், அன்றாடம் கிடைக்கட்டும், அதுவே பெரிய விஷயம்ன்ட்டு. ஆனால் இந்த ஜேர்னி அது கிடையாது. இந்த யாத்திராகமும் அதை பற்றி கிடையாது. அன்றாடம் தருவாருங்கிறது பற்றி கிடையாது. அனைத்தையும் தருவார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் தேவனுடைய ட்ரீமாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். காமிக்கிறோம் பாருங்க. உபாகமம். முதல்ல கடவுளை கரெக்டாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உண்மையிலே அவர் யார், அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9 வாசிக்கிறேன், அப்புறம் அதை விரிவாக வாசிக்கிறேன். 8:9. ஆண்டவர் ஒரு ஊருக்கு தன்னுடைய மக்களை கூட்டிகிட்டு போக விரும்புகிறார். அதை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணுறாங்க. சரியா? அதை நோக்கி தான் பயணம். அப்படி பயணம் பண்ணும்போது தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். அதாவது நீ போகும்போதும் வெறுமையாக போக மாட்டேன், நீ போக போகிற ஊர்லேயும் வெறுமையாக இருக்க மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்களேன். பயணம் ஆரம்பிக்கும் போது நிறைவு, முடிக்கும் போது நிறைவு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னு அவரே சொல்கிறாரு. 9வது வசனம் பாருங்கள். அது தாழ்ச்சி இல்லாமல், எல்லாம் சொல்லுங்கள், தாழ்ச்சி இல்லாமல். சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான், அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவு படேன், குறைவு படேன். அப்போ ஒன்றும் உனக்கு குறைவு இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். அப்புறம் அது கல்லுகள் இரும்பாக இருக்கும், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். சிம்பிளாக சொல்லணும்னா அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எதுக்குள்ளே கைட் பண்ணுறாரு, உன்னை எப்படிப்பட்ட ஊருக்குள்ளே அவர் கூட்டிகிட்டு போகிறாருன்னா, ஒன்றும் உனக்கு குறைவுபடாத. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றும் உனக்கு குறைவுபடாத வாழ்க்கை. இது சாத்தியமாங்க இந்த உலகத்தில்? மக்கள் அதான் கேட்குறாங்க. ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியமா? தாழ்ச்சியே இல்லாத வாழ்க்கை சாத்தியமா? நிறைவான வாழ்க்கை சாத்தியமா? என் கை நிரம்புமா? நான் செழிப்பனா? என்னுடைய பிஸ்னஸ் நல்ல நிலைக்கு வந்துட முடியுமா? என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா? நான் ஒரு நல்ல நிலையில் ஒரு வீடை கட்டி நான் வாழ முடியுமா? நான் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியுமா? எத்தனையோ கனவுகள் மக்களுக்கு இருக்குது. ஆனால் நான் என்ன உங்களுக்கு இன்றைக்கி காலையில் சொல்ல விரும்புகிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக தேவன் யோசித்து அதை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். The prosperity is the plan of God. நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். சில சொல்லுவாங்க, பிரதர் இந்த குறைவுபடாதுங்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஏதாவது வருவாங்க பாருங்களேன் இவங்க. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு நமக்கு அரை வயிற்று கஞ்சி தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. இது எப்படி தெரியுமா? நமக்கு பைபிளே தரித்திர பைபிள் மாதிரி படித்ததுனால ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இயேசு பண்ண முதல் அற்புதமே என்னதுதான்? அவர் பண்ண முதல் அற்புதமே என்னது? அது தெரியுங்க. தண்ணீர் திராட்சை தெரியாமையா கேட்குறேன் நான். குறைவை நிறைவாக்குற அற்புதம் தான். கையை தட்டுங்களா, ஏன் அப்படி உட்காந்துருக்கிறீங்க? எந்த அளவுக்கு நிறைவாக்குனாரு? எப்பா ஏதோ ஜூஸ் இல்லைன்னு நீங்கள் ஏதோ கொஞ்சம் போடுவேன், ஆளுக்கு கொஞ்சம் அளவாக குடிச்சுக்கணுன்னே அப்படின்னு சொல்லல. கால் கழுவுறதுக்காக ஒரு தொட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் 1000 லிட்டர் பிடிக்கும். அந்த அளவுக்கு பெரிய தொட்டி நிறைய திராட்சை ரசத்தை ஊற்றி செழிப்பாக கொடுத்தாரு. அப்படின்னா என்னென்னா,
டேஸ்ட்லையும் அதை அடிச்சுக்க முடியாது, அதே நேரத்தில் எம்புட்டு வேணுமோ அம்புட்டு குடிக்கலாம். ஆமென். எண்ணிக்கையிலும் அதிகமாய் தரத்திலையும் அதிகமாய் கொடுப்பவர் தான் என் ஆண்டவர். அதுதான் அவர் செய்த முதல் அற்புதமாக இருக்கிறது. ஆமென். சில நேரம் இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா குவாலிட்டி போயிடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஹலோ, நம்ம வீட்டில் நடக்கும். திடீர்னு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா என்ன ஆகிடும்? பருப்பு ரசமாகிடும். புரியுதா உங்களுக்கு? லேட்டாக லேட்டாக அதான் நம்ம ஊரில் பந்திக்கு படைக்கு அதெல்லாம் வேத வசனத்தை தெரியுதோ இல்லையோ பிரதர், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்லாம் வச்சுருக்குறாங்க. ஏன்னா லேட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும், கரெக்டாக கிடைக்காது. பாருங்கள், கடவுள் தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இயேசு கடவுளுடைய மகன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். கடவுள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் என்னெல்லாமோ பண்ணலாம். முதல்ல அவர் என்ன செஞ்சார்னா, மனிதனுடைய குறைவை நிறைவாக்கும் அற்புதத்தை தான் முதலாவது செய்தார். நான் சொல்லட்டுமா? இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கீங்க, காலையில் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கிறீங்க, டிவியில் பார்த்துட்ருக்கீங்க. நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பண்ண விரும்புகிறார். உங்கள் குறைவை நிறைவாக்க அவர் விரும்புகிறார். உங்கள் தாழ்ச்சியை அவர் போக்க விரும்புகிறார். ஆமென். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது பொருளாதாரத்தில் இருக்கலாம், அது வந்து சுகத்தில் குறைவு போட்டிருக்கலாம், பணத்தில் குறைவு போட்டிருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், என்னமோ ஒன்று ஒரு குறைவு உங்களுக்கு தான் தெரியும் அது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அதை நிறைவாக்குவது தான் என் முதல் வேலைங்கிறார். அதை நிறைவாக்குறது தான் என் முதல் வேலை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குறைவுகள் நிறைவாகும். சொல்லுங்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி. சும்மா தைரியமாக சொல்லுங்கள், நீங்கள் தீர்க்கதரிசி தான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சொல்லுங்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி. உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அது கடவுளுடைய யோசனைங்க, அது கடவுளுடைய விருப்பம். த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ், இயேசு செய்த முதல் அற்புதமே. சில நேரத்தில் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அத்தியாவசியமான தேவைகளை தேவன் சந்திப்பார், ஆனால் அதற்கு மேல் அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். காலையில் சர்வீஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன், ரேஷன் கடையில் கேட்குற மாதிரியே இருக்குது. காலையில் சொன்னேன்னா இப்போ சொன்னேன்னா இந்த சர்வீஸில் தான் சொன்னேன்னா, 2-3 சர்வீஸில் பேசுனால சில நேரம் எதுன்னு எனக்கு மறந்துடுது. ரேஷன் கடையில் கேட்குற மாதிரியே கேட்டுட்ருக்குறாங்க நிறைய நேரத்தில். ஆண்டவரே கொஞ்சம் பாம் ஆயில், 2 கிலோ கோதுமை, அரிசிங்கிற மாதிரியே தேவைக்கு தான் கடவுள் கொடுப்பார், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார், இப்படிலாம் சொல்லி வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, திராட்சை ரசம்ங்கிறது தேவைக்கு அதிகமான ஒன்றா தேவையான ஒன்றா? இப்போ விருந்தினர் வர்றாங்க, சாப்பாடு தான் தேவையானது. ஐஸ்கிரீமு, டெசர்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் என்னது எக்ஸ்ட்ரா. அங்கே குறைவுபட்டது சாப்பாடு இல்லை, இது. அப்போ அது என்னது? அத்தியாவசியத்தையும் தாண்டின ஒரு காரியம். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவையானதான் கொடுப்பார். சும்மா ஏதோ சட்ட துணிமணி, வருஷத்துக்கு 2 சேலை, அப்பப்போ ஒரு மூட்டை அரிசி ஏதோ தருவார், அதிலே இருந்துக்கணும், அதுக்கு மேலே ஆசையை படக்கூடாது. இப்படி நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டாங்க பாருங்களேன் கடவுளை. நம்ம மனதில் கடவுள் சின்னவராக இருந்தால் நம்ம வாழ்க்கை சின்னதாக இருக்கும். நம்ம உள்ளத்தில் தேவன் பெருசாகிட்டா வாழ்க்கையும் பெருசாவது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அதை தான் அழித்து கரெக்டாக உள்ளே வைக்க விரும்புகிறோம். பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அத்தியாவசியமான காரியத்துக்கு அவர் அற்புதம் செய்யவில்லை. அவர்கள் தேவைக்கும் மேலாக, அத்தியாவசியத்துக்கும் மேலான ஒரு காரியத்தில் தான் அவர் அற்புதங்களை செய்தார். ஆமென். அப்போ கடவுள் வந்து ஏதோ அன்றாட உங்கள் தேவையை மட்டும் சந்திப்பார் அப்படின்னு சொன்னால், கடவுள் வந்து இப்படி சொல்லியிருக்க வேண்டியதில்லை, பாலும் தேனும் கிடைக்கிற ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படி சொல்ல. என்னங்க போட்டிருக்கு? பாலும் தேனும். அந்த ஊருக்கு போனேன்னா மகனே, உனக்கு எப்படியும் நான் பேசியிருக்கிறேன், ஒரு 1/2 லிட்டராவது உன் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க டெய்லி, அப்படி சொல்ல. பாலும் தேனும் கிடைக்கிற ஊர் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற ஊர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓவர் ஃப்ளோயிங் லைஃப். ஆமென். இது வந்து ரேஷன் கடை கிடையாது. அன்றாடம் காட்சியாக வாழ கடவுள் உங்களை கூப்பிடல, உங்களை சாட்சியாக வாழ கூப்பிட்டுருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் அன்றாடம் காட்சிலாம் கிடையாது. ஆமென். அது கடவுளுடைய திட்டம் கிடையாது. முதல்ல அது பண்ணுறார். இப்போ 3 நிலை இருக்கிறது, 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 3
ஸ்டேஜஸ் ஆஃப் லிவிங். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள். முதல் நிலை அவங்க வாழ்க்கை எங்கே இருந்தது? எகிப்தில். அவங்க வாழ்ந்தாங்க. அந்த எகிப்தில் வாழ்ந்தாங்க பாருங்க. அந்த எகிப்து அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா த பிளேஸ் ஆஃப் லேக். எகிப்து எப்படிப்பட்ட இடமா இருந்தது? குறைவின் இடம். எல்லாம் சொல்லுங்க, குறைவின் இடம். அப்படின்னா என்ன? வேணும் ஆனால் வேண்டியது இல்லை. அதனால் அவங்க இதில் வாழ்ந்தாங்க, குறைவின் இடத்துல வாழ்ந்தாங்க. இப்போ தேவன் அங்கேருந்து அவங்களை என்ன பண்ணுறாரு? விடுதலை ஆக்குகிறார். எல்லாம் சொல்லுங்கள், விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்கி இப்போ எங்கே போயிட்டுருக்காங்க? வனாந்தரம். எல்லாம் சொல்லுங்கள், வனாந்தரம். இப்போ வனாந்தரத்தில் ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிச்சு. என்ன வாழ்க்கை தெரியுமா? த பிளேஸ் ஆஃப் எனஃப். எல்லாம் சொல்லுங்கள், எனஃப். இப்போ லேக் டு எங்கே போகிறாங்க? எனஃப்க்கு போகிறாங்க. அதாவது டெய்லி மண்ணா வரும், தவிச்சா தண்ணி கிடைக்குது, வெயில் வந்தால் நிழல், தேவைகள் சந்திக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்கள், குறை உள்ள இடத்திலிருந்து தேவை சந்திக்கப்படுற இடத்துக்கு போனாங்க. த பிளேஸ் ஆஃப் லேக் டு த பிளேஸ் ஆஃப் எனஃப். இதோ ஓகேங்க, நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் நடுத்தர வாழ்க்கைங்கிறாங்க பார்த்தீங்களா? மிடில் கிளாஸ் லைஃப். அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, ஓகே ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல். முதல் லெவல் என்னது? எனக்கு என்ன வேண்டுமோ அது இல்லை, இந்த மாதம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கே நான் கடன் தான் வாங்கணும்னு தேவைக்கு தேவையானது இல்லாத ஒரு நிலை. அதுதான் எகிப்து. வனாந்தரம்ங்கிறது எப்படின்னா த பிளேஸ் ஆஃப் எனஃப், அந்த மாதிரி வந்தது. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்காக திட்டம் பண்ணது இன்னொரு இடம். அது என்ன இடம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவே நான் இறங்கினேன். அது எந்த இடம்? த பிளேஸ் ஆஃப் மோர் தென் எனஃப். அதாவது தேவைக்கும் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். அதுதான் கடவுள் உங்களுக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்கிற இடம். அந்த இடத்துல நீங்கள் போய் சேருவதும் வாழ்வதும் உங்களை குறித்த நோக்கமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவைக்கும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்கள், குறைவில் அல்ல, தேவையானது இருக்குங்கிறதும் இல்லை, தேவைக்கும் அதிகமாய். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்படி இருப்பது கடவுளுடைய திட்டம். தேவைக்கும் அதிகமாக இருக்கிறது, வேண்டியதற்கும் அதிகமாக இருக்கிறது. ஆமென். தட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். தட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். அது எப்படிங்க நடக்கும்? அந்த கவலைலாம் உங்களுக்கு தேவையில்லை. இதைத்தான் கடவுள் எனக்கு வச்சிருக்காரு. நம்ப ஆரம்பிங்க. வழிகளை அவர் திறப்பார், பாதைகளை அவர் உண்டாக்குவார், உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவைக்கும் அதிகமாய். அதுக்காக நீ போராடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் போராட வரலை, அதைத்தான் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதை நீ போராடி எப்படியாவது பெறணும் அப்படின்னு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம போராடுறதில்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படிப்பட்ட வாழ்வை கடவுள் எனக்கு கொடுக்குறார், அப்படிப்பட்ட வாழ்வை பெறுவதற்கான பலத்தை எனக்கு கொடுக்குறாரு, அப்படிப்பட்ட வாழ்வை அடைகிறதுக்கு அவரே எனக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 3 நிலை. ஒன்று என்னது? லேக். இன்னொன்று எனஃப். இன்னொன்று. அப்போ கடவுள் உங்களுக்காக திட்டமிட்டது குறைவு கிடையாது. அதை மைண்டில் ஆழமாக நீங்கள் வைக்கணும். முதல் அற்புதமே என்னதுதான்? எல்லாம் சொல்லுங்கள், முதல் அற்புதம் எது? அவ்வளோதான். இன்னும் நான் கொஞ்சம் விரிவாக பேசுவேன், ஆனால் நீங்கள் என்னங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். அதாவது உண்மையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஐஸ்கிரீமோ அல்லது சாப்பிட்ட உடனே குலாப் ஜாமுன்லாம் கிடையாது. அவங்க ஊரில் கல்யாணத்துக்கு என்ன வைப்பாங்க? பார்ட்டி வைப்பாங்க. நம்ம மாடலாக என்னன்னு சொல்கிறோம்? திராட்சை ரசம், ஜூஸு அப்படிங்கும். அது ஜூஸ் கிடையாது, இட் இஸ் ஒயின். அது அவங்க கலாச்சாரத்தில் என்னது? நம்ம காலையில் காஃபி குடிக்கிறோம், புரியுதா? நைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட காஃபி குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு பழக்கம். அவங்க ஊரில் விழான்னு வந்தால் என்னது? ஒயின்னு. ஒரு மாதிரி ஆகுதா எனக்கு? அதனால தான் இதான் மெதுவாக சொல்கிறது. எங்க அதாவது பாட்டில் 4 காலியாக போச்சு, இதுக்கு ஏசு அற்புதம் பண்ணுமா? அதாவது அவர் என்னங்கிறத பிறகு புரிய வைக்கிறார். ஆனால் முதல்ல அவங்க கலாச்சாரத்துக்குள்ளே போய் அவங்க தேவையை சந்திக்கிறார். அதுதான் அவர் செய்கிற காரியமாக இருக்கிறது.
முதல்ல அவனுடைய கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் தான் அவர் வேலை செய்கிறார். இந்த ஃபஸ்ட்டு மிரக்கலே என்னது தான், ரவுண்டில் அடுத்த ரவுண்டுக்கு இல்லை. இது கண்டிப்பாக வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டுக்கு இல்லை, அதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? அப்படி பியோர் ஒயின் வேணும்னா எத்தனை வருஷம் சொல்கிறாங்க? மினிமம் 10 to 16 இயர், 10லேருந்து 16 வருஷம் அந்த திராட்சை இதை உள்ள அந்த பழத்தை வச்சு புளிக்க வச்சு இது பண்ணாதான் அவ்வளோ பியோர் ஒயின் கிடைக்குமா. ஆனால் 10 வருஷம் கழித்து 16 வருஷம் கழித்து கிடைக்க வேண்டிய ஒன்றை இப்படிங்கிறதுல கொடுத்தாரு பாருங்க. அதுதான் அவர் செய்த முதல் அற்புதம். ஆமென். இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், 10 வருஷம் ஆச்சுங்க, 16 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்கன்னு வருஷ கணக்காக காத்திருக்கிறத அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் சில நொடி பொழுதுல அற்புத விதமாக அதை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். 10 வருஷம் ஆகும், 16 வருஷம் ஆகும். ஆனால் யோவான் வந்து அதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஜான் காஸ்பல் எடுத்துக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, மகிமையை வெளிப்படுத்தினார். கடவுளுடைய மகிமை வெளிப்படும் பொழுது வருஷ கணக்காக நடக்க வேண்டியது நிமிஷ கணக்கில் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவங்க அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க ஊர் கல்ச்சர் எப்படி தெரியுமா? ஒரு வீட்டில் இந்த திராட்சை ரசம் மட்டும் தரல, இதெல்லாம் பரிமாறலன்னு வச்சுக்கோங்களேன், அதை குறித்து வச்சு ஒவ்வொரு கல்யாண வீட்லேயும் அதை பற்றி பேசுவாங்களாம். எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருக்காங்க பாருங்கள். அவன் வீட்டில் பார்த்தியா திராட்சை ரசம் கூட என்ன பண்ணல கொடுக்கலன்னு அவ்வளோ அவமானப்படுத்துவாங்களாம். அந்த மாதிரி நல்ல உள்ளவங்களாம் அங்கே இருந்திருக்கிறாங்க அந்த ஊரில். அவங்கள அப்போ அந்த அற்புதங்கிறது என்ன தெரியுமா? அவர்களுக்கு வரவிருந்த அவமானத்தை தேவன் காப்பாற்றி அவமானத்தையே அற்புதமாக மாற்றிட்டார். சில இடத்துக்கு சில அமௌண்ட் நீங்கள் கொடுத்து ஆகணும், சில காரியத்தை நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க, அதை பண்ணலைன்னா ஒரு அவமானம். நான் சொல்கிறேன், அங்கே தான் அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல தான் you will see the hand of God, you will see the miracles of God. Amen. இப்போ இந்த வீட்டை பற்றி கண்டிப்பாக இதுக்கப்புறம் பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு கல்யாண வீட்டில் எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்த ரசம் மாதிரி இல்லை பார்த்தியா, அங்கே குடித்த இது மாதிரி இல்லை பார்த்தியா. அப்போ இந்த வீட்டை குறித்து தவறான அவமான சின்னமாக இருக்க வேண்டிய இந்த வீட்டை அற்புத சின்னமாக மாற்றினாருங்க. அதுதான் அவருடைய செயலாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தின் மூலம் நீங்கள் அவமானப்படணுங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது அதே சம்பவத்தையே எடுத்துக்காட்டாக சொல்லுகிற சம்பவமாக மாற்றுகிற செயல் தான் இயேசு செய்கிற செயலாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள் அற்புதம். அவர் அற்புதருங்க. எல்லாம் சொல்லுங்கள் அற்புதர். எல்லாம் சொல்லுங்கள் என் இயேசு அற்புதர். நல்லா சொல்லுங்கள் என் இயேசு அற்புதர். இன்றைக்கி என்ன மிரக்கிள்ஸ் உங்களுக்கு வேணும்? இப்போ எந்த காரியங்களில் ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவை நீங்கள் நிற்கிறீங்க? நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் அவர் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதையுமே பார்க்காம இருக்கலாம், முதலாம் அற்புதத்தை செய்து தம் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில். ஆமாம் ஆமாம் ஆமாம். சில காரியத்தை சில இடத்துக்கு பே பண்ணி ஆகணும், சில இடத்துக்கு சில அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும், சில இடத்துல போய் நின்று பதில் சொல்ல முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாதிரி இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், குறைவெல்லாம் நிறைவாவது தான் அவர் செய்யும் முதல் அற்புதமாக இருக்கிறது. தேவைகளை சந்திப்பது தான் அவர் செய்கிற முதல் அற்புதமாக இருக்கிறது. அது எப்படிங்க? இதான் முதல்ல பண்ணுறாரா? இதைத்தான் முதல்ல பண்ணுறார். சவால் சவால். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்க. முதல்ல ஒரு மனுஷனை கூப்பிட்டாருன்னா அவன் தேவையை நிறைவாக்குறார். அப்புறம் தான் அடுத்த கதை. ஊழியத்துக்கு வா பேதுருவே, முதல்ல உன் போட்டை நிரப்பேன், அப்புறமா கூப்பிடுவேன். உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரில, இன்னைக்கு காலையில் குறைவை நிறைவாக்காம அவர் கூப்பிடலை. நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் போட்டை காலி பண்ணிட்டு தான்டா உன்னை கூப்பிடுவார் அப்படின்ட்டாங்க. எல்லாம் பாருங்களேன், கத்தரை எவ்வளோ தப்பாக பேசணுமோ அவ்வளோ தப்பாக பேசிட்டாங்க. உன் போட்டு காலியாக இருக்கிறதா? ஆமாம், அப்போ கத்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்ட்டாங்க. கத்தரை வந்து அந்த மாதிரிலாம் அழைக்க மாட்டார்.
நிறைச்சி தான் கூப்பிடுவார், நிறைச்சி தான் என்னை அழைப்பார். என்னை மொட்டை அடித்து என்னை ஒன்றுமில்லாமாக்கி. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் ஒழுங்காகவே ஓடலை, யார்கிட்டயாவது போய் நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள், உடனே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் மகனை உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஏன்னா பிஸ்னஸ் ஒழுங்காக போகல. அடுத்தது தான் ஊழியம்தான். ஸோ இது பெரிய அட்டூழியம். எங்கே தான் இதெல்லாம் பிடிச்சாங்கன்னே தெரில பாருங்க. கிடையாதுங்க, கிடையாது. நிறைவாக்குகிறவர் ஆண்டவரை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் பசியாக கிடந்தான்னா அவனுக்கு போய் உபதேசமாக பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? முதல்ல தண்ணியை கொடுப்பீங்க, ஏதாவது சாப்பாடு கொடுப்பீங்க, அப்புறம் தானே ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்குது. இல்லைண்ணா எப்படி சொல்கிறதே காதில் கேட்காது, பசி மயக்கத்தில் என்ன சொன்னீங்க அப்படிமா அவன். ஏதாவது சாப்பாடு கொடுத்தா தான் தெம்பா உட்காந்து ஏதாவது பண்ணுவான், கேட்பான். அப்போ நமக்கே தெரியுது நிறைவாக்கணுன்ட்டு. அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான் உன்னை வெறுங்கையாய் போக விடேன். ஆமேன். உன்னை எவ்வளோ பேர் சேர்ந்து மொட்டை அடிச்சிருக்கலாம், உன் கையில் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் ஒரு செயலை செய்ய போகிறேன். நான் உன்னை வெறுங்கையாய் போக விட. இது எப்படி தெரியுமா? இவங்க இந்த எகிப்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் நல்லா தான் போனாங்க. ஆனால் எகிப்தின் சதி, அவங்க நடந்த வேலை, அங்கே நடந்த காரியம் இவங்களை என்னதாயிடுச்சு, அப்படியே மொட்டை ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுடுச்சு. ஆனால் இப்போ தேவன் அதே ஜனங்களுக்கு சொல்கிறாரு, உன்னை வெறுமையாக்குனாங்கல்ல, இதே எகிப்திலிருந்து உன்னை நிறைவோடு நான் திரும்பி வரைக்க போகிறேன். ஆமேன். நிறைவோடு உன்னை நான் திரும்பி வர பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று பண்ணுறாரு. என்ன நடந்ததுன்னா, 400 வருஷம், சுமார் 430 வருஷம் அடிமைப்பட்டு குறைவோடு வாழ்ந்த அந்த எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு இரவிலே அவர்கள் வெளியே வருகிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களிலே ஏழை ஒருவனும் இல்லை, அவர்களில் பலவீனமானவன் ஒருவனும் இல்லை. தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அதான் வாக்குங்க, அதான் வாக்கு. சொன்னது அப்படியே செய்தார். நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன் அப்படின்னு சொன்னார்ல, அதை செஞ்சு காட்டினார். ஆமேன். நமக்கு எப்படி பிக்சர் ஆயிடுச்சுன்னா, தேவனை தேடுறதுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டே போகிறது. எல்லாத்தையும் இழந்தாதான் உனக்கு எது கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஏதோ ஏற்றி வச்சுட்டாங்க. அப்படி இல்லை பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறது காரணம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் நிரப்புவதற்காக. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், கடவுளுடைய தன்மை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். எல்லாம் சொல்லுங்க, நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என்னங்க ஒரு குறைவும் இல்லைங்க என் வாழ்க்கையில், அப்படி சொல்லுவீங்க. ஆமாம். எனக்கு பிள்ளை செல்வம் இருக்குது, எனக்கு பொருள் செல்வம் இருக்குது, எனக்கு நிம்மதி இருக்குது, எனக்கு சமாதானம் இருக்குது, நல்ல பேர் இருக்குது, எல்லாமே எனக்கு இருக்குது. என் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் இல்லை, இல்லைங்கிறது தான் இல்லை. ஆமேன். இல்லைங்கிறது தான் இல்லை, மீதி எல்லாமே இருக்கு. ஆமேன். அப்படி ஆக்கிடுவார் வாழ்க்கை. அதுதான் இன்னைக்கு, அதான் பிக்சர். அதை உங்கள் மைண்டில் நான் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்கள் மைண்டில் அந்த படத்தை வைங்க. அதுதான் கானானை நோக்கிய பயணம், நிறைவை நோக்கிய பயணம். எனக்கு அதை தான் வச்சிருக்கிறாரியா. 1000 பேர் சொல்லுவோம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிம்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தர் இருக்கிறார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உன்னை நான் வெறுங்கையாய் போக விடேன் அப்படின்னு. அடுத்தது அவர் செஞ்ச முதல் அற்புதமே, முதல்ல அவர் செய்கிறது என்ன பண்ணுறாரு? குறைவை. இப்போ 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு மெய்ப்பன் தன் ஆட்டை என்ன பண்ணுறான்? பராமரிக்கிற ஒரு சங்கீதம். அதாவது ஆட்டை பராமரிப்பது போல எப்படி கடவுள் நம்மளை பராமரிக்கிறாருங்கிறத தாவீது சொல்கிறான் இல்லையா? அந்த 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த மெய்ப்பனுடைய முதல் ஆக்ட் என்னவா இருக்குன்னு பாருங்கள். அந்த மெய்ப்பன் செய்கிற முதல் வேலை என்ன? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்,
வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? முதல் விஷயமே என்ன? நான் தாழ்ச்சி அடையேன். Amen. I shall not want. The Lord is my shepherd. Amen. Jesus Christ is my shepherd. He is my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினால் நான் உன்னை சொல்ல முடியும், I shall not lack, I shall not want. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட், அந்த மேய்ப்பருடைய முதல் வேலையே என்னவா தான் இருக்கு? குறைவை நிறைவாக்குறது தான். முதல் அற்புதமே அதுதான்னா, அப்போ நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கக்கூடாதா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆமேன். என்ன குறைவில் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு அதை நிறைவாக்குற ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். இந்த இப்போ பாருங்களேன், நம்ம குறைவாக இருக்கிறதுனால தான் பொறாமப்படுறோம். அமைதியாக இருக்கிறீங்களா? பொறாமை வருது. யாருக்காவது நல்லது நடந்துட்டா என்ன ஆகுது? ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே எரியுதுல்ல, தக்க 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 தான் எரியுது. அதான் அடிக்க சார், என்னது வீடு வாங்கிட்டானா, அவ பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா, என்னது அங்கே 100 கிலோவா அப்படிங்க. ஏதாவது ஒரு மாதிரி ஆகுது பாருங்களேன். ஏன்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏன்? ஏன்னா இங்கே என்ன இருக்கு? நமக்குள்ள ஒரு எம்டினஸ் பாருங்களேன். அதனால தான் யாருக்காவது ஒரு நல்லது நடந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, செலிப்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. திருப்பி நம்ம சில பேர்கிட்ட கேட்போம், தரமாட்டாங்க. கரெக்டாக தரமாட்டாங்க. இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு தரமாட்டாங்க. இல்லைன்னா தந்துட்டு சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு தராமலே இருந்திருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இதனாலலாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், யாரையாவது திட்டிக்கிட்டே இருப்போம். அவன்லாம் வச்சுருக்கான், தரலாம், ஆனால் தரமாட்டுக்கானே. எங்கள் மாமா, எங்கள் 1 விட்ட பெரியப்பா, 2 விட்ட சித்தப்பா, எல்லாரும் வச்சுருக்காங்க. ஃபாரினுக்கெலாம் போய் வச்சுருக்காங்க. ஒருத்தனை என்ன பண்ண மாட்டேக்காங்க, தரவே மாட்டேக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில, அதான் விஷயம். அத்தால தரவே மாட்டுக்காங்க. இதெல்லாம் மக்கள் ஏன் இப்படி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ்தவங்களாயும் இன்னும் அந்த பழக்கங்கள் போல. யாராவது எனக்கு தருவாங்களா? நீங்கள் அப்படி நினைக்கிறதுக்கு பேர் தான் தரித்திரம். தரித்திர புத்தின்னு என்ன தெரியுமா? யாராவது எனக்கு தருவாங்களா, யாராவது எனக்கு கொடுப்பாங்களா, இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தரித்திர சிந்தையோடு வாழுகிறீர்கள் என்று அர்த்தம். அதுதான் உங்கள் ஏழ்மை. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு யாரும் தர வேண்டியதில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன். அவரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசைகள் வரும். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு உங்க தரித்திரம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். அவன் இவன் அது இது மேலெல்லாம் என் கண்ணை வைக்க போறதில்லை. எனக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில மரித்த உயிர்த்தெழுந்த என் தேவனுக்கு நேராக என் கண்ணை வைக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஷிஃப்ட் வருதுங்க. செழிச்ச எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ரகசியத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். எந்த ரகசியம்? The millionaires secrets. The millionaires mind. செழிப்புள்ளவர்களின் மனமும் செழிப்புள்ளவர்கள் எதை புரிந்து வைத்திருந்தார்கள் என்றால், எங்க நோக்கி பார்க்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமென். எங்க நோக்கி பார்க்கணும், எங்க நோக்கி பார்த்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. ஆமாம், கடவுள் சில மனிதர்களை பயன்படுத்துவார். சில மனிதர்கள் மூலம்தான் காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதுக்காக உங்கள் கண்ணை யார் மேலே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உறவுகளுக்காக நன்றி, மனிதர்களுக்காக நன்றி. ஆனால் என் கண்ணை எந்த மனுஷன் மேலேயும் நான் வைக்க விரும்பலை. ஆமென். சில நேரம் அவங்களுக்கு மனசு இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் திராணி இல்லாமல் இருக்கலாம். இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. சில நேரம் மனசு இருக்கும், ஆனால் தருவதற்கு திராணி இருக்காது. இதுதான் மனிதர்கள். ஆனால் அவருக்கு மனசும் இருக்கு, உங்களுக்கு செய்யறதுக்கு திராணியும் இருக்கு. ரெண்டையும் உடையவராக அவர் இருக்கிறார். அவர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். ஆமென். He is willing and he is able. எல்லாம் சொல்லுங்க, willing
அன்ஏபிள். ஆமென். அவர் செய்யக்கூடியவராகவும் விரும்பக்கூடியவராகவும் இருக்கிறார். இப்போ கண்ணை நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன்? எனக்கு ஒத்தாசை வரும். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவரை நோக்கி பார்க்க போகிறேன், அவர்கிட்ட கேட்க போகிறேன், அவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு 1 தான் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 1. நான் சில பெரிய பெரிய மேட்டர்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா இந்த பேசிக்ஸ் திங்ஸ் புரியாமல் மக்கள் இன்னும் பாருங்கள், ஒரு சேலைக்கும் புடவைக்கும் ஒரு கொஞ்சோல லேண்டுக்கும் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னை விட அவளுக்கு 200 ரூபா கூட, இதுக்கு ஒரு சண்டை பாருங்களேன். இதனால குடும்பமே பிரிஞ்சது கதைலாம் இருக்குது. ஒரு புடவையால் பிரிஞ்ச குடும்பம் நிறைய இருக்குது. இந்த பிச்சைக்காரத்தனமெல்லாம் நம்ம புத்தியிலிருந்து துடைக்கணும்னா இந்த சத்தியத்தை கொஞ்சம் கேட்கணும். ஏமேன். எல்லாம் தொடச்சா உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு தேவன் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரும் தரணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாருக்கும் செய்கிற ஆளாக இருப்பீங்க. அப்படி இருப்பீங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏமேன். எத்தனை பேருக்கு அது ஆசை அந்த மாதிரி வாழணும்னு? யாக்கோபு 1 பாருங்கள். யாக்கோபு 1. இவர் 2 காரியங்களை பதிவு செய்கிறார். நம்பர் 1 எது அப்படின்னு பாருங்க. 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள். பக்கத்தப்பா சொல்லுங்க, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். ஏப்பா எத்தனை வசனம் இருக்குது பாருங்களேன். எதுலையாவது நீ குறைவாயிர அப்படி சொல்ல. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். அப்படின்னா என்ன? ஒன்றத்தில் கூட நீ குறைவாக இருக்கணும் கடவுளே விரும்பலை. இப்போ ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறார். என்ன அழைப்பு கொடுக்குறாரு பாருங்க. 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றிலும் குறைவாக இருக்க கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஞானத்தில் குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறார். நீங்கள் நினச்சிக்க கூடாது அது ஞானத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுதுன்னு நினச்சிக்க கூடாது. அது ஞானத்தை பற்றி மட்டும் சொல்லலை, அது எதில் நீ குறைவாக இருக்க. முதல்ல என்ன சொல்லிட்டாரு? டைட்டில் என்ன? நீங்கள். சொல்லுங்கள் சவுண்டாக சொல்லுங்கள். அதான டைட்டில். சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? ஒருவன், இப்போ எக்ஸாம்பிள், ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தால். நாம் என்ன நினைக்கிறோன்னா நமக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்கிறோம், அதனால் கேட்குறது இல்லை. இதுக்கெல்லாம் போய் படிக்கிற பிள்ளைங்க படிப்போர்லாம் அப்படி யோசிச்சிட்டோம். நிறைய நேரம் இந்த வசனத்தை என்ன யோசிச்சிட்டோம், ஏதோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சொல்லிக் கொடுப்போம், ஞானத்திலே குறை உள்ளவர்களாக இருந்தால் அப்படின்னா அது படிக்கிற பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்டோம். குடும்பத்தை நடத்துக்கு எவ்வளோ ஞானம் வேணும் தெரியுமா? ஹலோ, ஒரு குடும்பத்தில் போய் வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஞானம் வேணும் தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாததை. அப்போ ஒரு வீட்டை கட்டணும்னா என்ன தேவை? புத்தி, ஞானம் தேவை. ஒரு பிஸ்னஸை நல்லா செய்கிறதுக்கு என்ன தேவை? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். ஊரில் யாரெல்லாமோ ஆலோசனை கேட்போம். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் நினச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இல்லாத ஆலோசனை சொல்லி நம்மளை ஒன்றுக்கெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தான். அதாவது இதில் நீங்கள் என்ன போடலான்னா, ஞானம்ங்கிற இடத்துல என்ன வேணாலும் போடலாம். விளங்குதா? ஞானம்ங்கிற இடத்துல என்ன வேணாலும் போடலாம். நீங்கள் என்ன குறைவு இருந்தாலும், உங்களில் ஒருவன் எந்த குறைவில் இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஊரெல்லாம் போயிட்டு எனக்கு அந்த குறை இந்த குறை, என் கஷ்டத்தை கேட்டிங்களாக்கா, காலையில் எஞ்சி கிளம்பிடுவாங்க பாருங்க. ஒன்று சீரியல் பார்க்குறது, இல்லைன்னா உட்காந்து ஊரில் யார்கிட்டையாவது புலம்பி தீக்கிறது. கேட்டிங்களா எவ்வளோ கஷ்டம், அவர் அப்படி பண்ண, அந்த மாமியார் இப்படி, அது டே போகுது பாருங்களேன், டே ஃபுல்லாக. அப்புறம் வாழ்க்கை எப்படி நல்லாவும் பாருங்கள். சர்ச்சைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடுறது. இதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது. சண்டே வேற பாப்பான்னு ஏதாவது போய் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி போய் திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறது? அவங்க பண்ணலை, இவங்க பண்ணலை, அவங்க தரலை, இவங்க தரலை, இதே தான் ஓடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனையோ வருஷம் போயும் இன்னும் புத்தி என்னாவலை? வசனத்தை வச்சு தேய்ச்சி கழுவலை. தேய்ச்சி கழுவுனா வாழ்க்கை நல்லாயிடும். ஆமென். எப்படிங்கிறத இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். உங்களில் ஒருவன்
யாதொன்றிலும் குறைவுபட்டால். ஏதாவது ஒன்றில் குறைவுபடுறீங்களா? குறைவு இருக்கா வாழ்க்கையில்? நிறைவாக மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி நடக்கும்? இங்கே சொல்கிறாரு பாருங்க, குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். தேவன் யாருங்க? இந்த இடத்துல கூட தேவனை எப்படி சொல்லியிருக்குது? கரெக்டாக சொல்லுங்க. யாவருக்கும், எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென். God who gives to everyone generously. எல்லாம் சொல்லுங்க, generously. அப்படின்னா என்னன்னா, கேட்கிற எல்லாருக்கும் தாராள பிரபுவாக அள்ளி கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும். ஐயோ, தேவனை இப்படி பார்க்க ஆரம்பிங்க. எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும். நம்மெல்லாம் கூட கொஞ்சம் பிடிச்சாலும் கொடுப்போம், பிடிக்காதவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். அவருக்கு அப்படி கிடையாது. எப்படி போட்டிருக்கு பாருங்க, generously and without rebuke or blame and it will be given to him. அதாவது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, அவரிடத்துல கேட்க வர்றவன் குறை உள்ளவனாக இருந்தாலும், அவர்கிட்ட கேட்க வர்றவன் பாவம் உள்ளவனாக இருந்தாலும், அவர்கிட்ட கேட்க வந்தவன் சரியில்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறார். அதுதான் அவருடைய தன்மையாக இருக்குது பாருங்களேன். ஆமென். தமிழ் எப்படி வருது? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். கடவுளுடைய தன்மை பாருங்களேன். ஒருத்தனை கூட கடிந்து கொள்றது இல்லையா? டே, நீ என்ன இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு, தேவனே வந்திருக்கியோ, அப்படிலாம் சொல்கிறதே இல்லை. அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. நம்ம நல்லா சொல்லி காட்டிட்டு கொடுப்போம். அதே அண்ணன் முதல்ல சொன்னேன், இந்தா எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு தான் பண்ணுவோம். ஆனால் அவர் தாராளமாக கொடுக்குறார், எல்லாருக்கும் கொடுக்குறார். சொல்லி காட்டாமலே கொடுக்குறார், சொல்லி காட்டுறதே இல்லை. த ஜெனரஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, ஜெனரஸ். ஆமாம், எல்லாம் சொல்லுங்க, தாராளமானவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இந்த மாதிரி தேவனை நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? திட்டவே மாட்டார். சில நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும், துட்டுக்காக மட்டுமே வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகும் சில நேரம். சில ஆட்கள் அப்படி இருக்காங்க, கரெக்டாக காசுக்காக மட்டும் வருவாங்க, காசு வாங்கிட்டு கரெக்டாக கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடுப்பேற்றுறார், மை லாட் அந்த மாதிரி நமக்கு ஆகும். ஆனால் லார்ட் எப்படி இருக்கிறாருன்னா, நான் யாரையும் கடிஞ்சிக்கிறதே இல்லைப்பா, துதிக்கிறவன் துதிக்கிறான், திட்டுறவன் திட்டுறான், நம்ம சாப்பாடு போடுறது போட்டுருவோமேங்க. புரிஞ்சா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்கிற தேவன். நன்றி உள்ளவர்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும், அதுதான் முக்கியம். நம்ம நன்றி உள்ளவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் ஸ்தோத்திர பலி சொன்னவனுக்கு தான் கொடுக்குறாரு நினைக்கிறோம். இல்லை, சிலர் ஆத்திர பலிலாம் சொல்லிட்டு இருக்கான். நன்றி கெட்டவனாக வாழ்கிறான், அவனுக்கு கூட அவன் கடவுளை பார்த்தா அவனுக்கு கொடுக்குறாருங்க. ஏன்னா அவர் தாராளமாக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு கொடுப்பது நீங்கள் நல்லவங்கிறதுனால கிடையாது, அவர் நல்லவர்ங்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கிறார். அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் குட்னஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் கிரேஸ். ஆமென். இந்த தேவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இந்த தேவனை சர்ச்சில் பார்த்ததே கிடையாது. நான் போய் கேட்ட பிரசங்கங்கள் எதுலேயுமே இந்த தேவனை எனக்கு காமிச்சதே கிடையாது. ஆனால் வேதம் அந்த தேவனை தான் பேசுது. நீங்கள் குறைவாகவே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல அப்பா மாதிரி உங்களை பார்க்குறாருங்க. என் பிள்ளை அவர் பொறுத்தல வீதியில் நடக்கிறார், நீங்கள் புழுதியில் நடக்க அவர் விரும்பாரா? புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். நானே எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். அதுதான் கடவுளுடைய மனதுங்க. இட்ஸ் a generous God. தாராளமாக இருக்கிறாருங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறார், வாரி இறைக்கிறார். ஆமென். அதனால தான் கொடுக்குறவனை பார்க்கும்போது உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுது? இப்போ என்ன மாதிரியா இருக்கான்பா அப்படிங்கிறாரு. ஓ, உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியலையே. உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கணும்னு அர்த்தம்னா அவரையே கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன மாதிரியே இருக்கியப்பா அப்படின்னு வாரி இறக்கிறான், என்ன மாதிரியே இருக்கிறான், என் புள்ள என் தன்மையை வெளிப்படுத்துறான்னு பார்க்குறாரு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிவிங் இஸ் நாட் அ டாக்ட்ரின், கிவிங் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். கொடுப்பது பழைய ஏற்பாட்டு உபதேசமா புதிய ஏற்பாட்டு உபதேசமா? கொடுப்பது தசம பாகங்கள் கிருபையிலா, தசம பாகமும் ஞாபகம். இது இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பதில் வேணும்? இப்போ எல்லாம் விட்டுருங்க. கிவிங் இஸ் நாட் அ டாக்ட்ரின் மை ஃப்ரெண்ட், கிவிங் இஸ் த நேச்சர்.
இட்ஸ் a ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். கடவுள்னாலே கொடுப்பவர் தாங்க. அவருக்கு பிறந்த அவர் சாயல்ல வாழும்போது அதே தன்மை தான் வெளியில வரும். அதே தன்மை தான் வெளியில வரும். நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்றேன், உங்க கை ஏந்திர கையாவே இருக்காது, உங்க கை இறைக்கிற கையா தான் இருக்கும். நீங்க 4 பேருக்கு வாங்கி கொடுப்பீங்களே தவிர 4 பேர்கிட்ட நீங்க வாங்குற நிலைமையில அவர் உங்க வைக்க மாட்டார். ஆமென். உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க. ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அப்படி தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆமென். பாருங்கள், சில பேர் அப்படி வாழ்ந்தாங்க. அதை கொஞ்சம் காட்ட போகிறேன், ஒரு 15 மினிட்ஸ் வேகமாக காட்ட போகிறேன். ஆதியாகமம் 14 என்ன வாசத்து காமிச்சேன் உங்களுக்கு? முதல்ல குறைவே இல்லாமல் இருக்கிறது கடவுளுடைய ஐடியா. யாக்கோபில் பார்த்தோம். அப்படி குறைவாக இருந்தால் அவன் என்ன பண்ணணும்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்கள், கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? நீங்கள் குறைவோடு வந்து அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார். அன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்தாங்க, போன வருஷம் வந்தோம், குழந்தையே இல்லாமல் வந்தேன். இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். ஆமென். நான் வந்து நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் இல்லாமல் வந்தோம், இப்போ நல்ல பிஸ்னஸ். ஆமென். வேலை இல்லாமல் வந்தோம், இப்போ நல்ல வேலை. நாங்கள்லாம் வீடு கட்டுவோன்னு யோசிக்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் கட்ட வச்சார். ஆமென். வாகனங்கள் வாங்குறதை பற்றி சிந்திச்சதே இல்லை, ஆனால் கடவுள் புதிய வாகனங்களை கொடுத்தார். எவ்வளோ காரியங்கள் பார்த்துருக்குறோம். கடவுள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். அடுத்த சாட்சி நீங்கள் தான், அடுத்த சாட்சி நீங்கள் தான், அடுத்த சாட்சி நீங்கள் தான். ஆமென். அப்படி யோசிங்க. அப்போ கொடுக்குறாரு கண்டிப்பாக. அப்போ கண்ணை அவர் மேலே வைக்கணும். அப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க பாருங்கள். ஆதியாகமம் 14:23 வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், என் கைகளை உயர்த்துகிறேன். என் கையை அங்கங்கே இப்படி நீட்டுறதில்லை. புரியுதா உங்களுக்கு? தருவீங்களா? யாராவது தருவீங்களா? செய்வீங்களா? இந்த புத்தியை முதல்ல மாற்றுங்க. யாரும் உங்களுக்கு செய்ய வேண்டாம். ஆமென். எனக்கு செய்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். நீங்கள் அனாதை கிடையாது. முதல்ல இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சபைக்குள்ளே வந்து தேவனை புரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஏதோ மதத்தில் சேரல, உங்களுக்கு ஒரு அப்பா கிடச்சிட்டாரு. ஒரு அப்பானா ஏதோ தத்து பிள்ளை மாதிரி கிடையாது. உங்கள் அப்பா யாருன்னு இப்போ தான் தெரியுது உங்களுக்கு. ஆமென். உண்மையான டேடியை நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. என்னது, நான் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையா? அதான் சுவிசேஷமே. இது தெரியாமல் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கிட்டேன்லப்பா. கவலைப்படாதீங்க, இனிமேல் ஊர் பூரா கொடுப்பீங்க. ஆமென். பைபிளில் பார்த்தீங்கன்னா மேவி போசேத்துக்குன்னு ஒருத்தர் இருப்பான். பார்த்தீங்களா? கதை தெரியுமா தெரியாதா? மேவி போசேத்து கதை யாருக்குமே தெரியாதா? 2 பேருக்கு தான் தெரியுமா? அச்சோ, 3 பேருக்கு தெரியுமா? பிரதர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நிறை கூட ததும்பாது. என்ன மாதிரி ஆட்கள் பாருங்க. அவன் இப்படி தான் பாருங்க, ஒன்றும் இல்லாமல் வாழ்கிறான். கடைசியில் பார்த்தா அந்த ராஜாவுக்கும் அவன் அப்பாவுக்கும் என்ன நடந்திருக்கு? உடன்படிக்கை. இப்படின்னு ஒன்று இப்படி காமிச்ச உடனே சண்டை தான் வருது. இப்படி வச்சா சண்டையா? இப்படி வச்சா தானே சண்டை. சரி, ஓகே, ஏதோ தப்பாக காமிச்சிட்டாங்க யாரோ உங்களுக்கு. தாவீதும் இவன் யோனத்தானும் என்ன பண்ணியிருந்தாங்க? நண்பர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நண்பர்கள், உடன்படிக்கை நண்பர்கள். யோனத்தான் செத்து போயிட்டான், இப்போ தாவீது ராஜாவாயிட்டான். இப்போ தாவீது யாருக்கு உதவணும்? அந்த யோனத்தான் குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கான். அவன் வந்து தேடுறான், உன் பிள்ளைங்க யாராவது இருக்காங்களான்னு தேடினா இந்த மேவி போசேத்துக்குன்னு ஒருத்தன் யாருன்னா இந்த யோனத்தானுடைய பையன். இவனை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. தாவீது இந்த சண்டை நடந்துட்டு இருந்ததில் அந்த டைமில் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. அப்போ ஓடும்போது ஒரு அம்மா கீழே போட்டதில் என்ன ஆயிடுச்சு? கால் முடமாயிடுச்சு. முடவனாகவே ஒரு இடத்துல வாழ்கிறான், லோதேபார். எல்லாம் சொல்லுங்கள், லோதேபார். அந்த அவன் வாழ்ந்த இடத்துக்கு பேர் லோதேபார். அதில் தான் யார் வாழ்ந்து வரா? இந்த மேவி போசேத்துக்கு வாழ்ந்து வரான். இந்த லோதேபார் அப்படின்னு சொன்னால் there is no revelation அப்படின்னு அர்த்தம். the place of there is no
ரெவலேஷன். அதாவது என்னென்னே புரியாமல் வாழ்கிற ஒரு இடம், த பிளேஸ் ஆஃப் லேக். அதில் தான் வாழ்கிறான், ஒரு ஸ்லம், அதில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறான். இந்த ஸ்லம்மில் வாழ்ந்துட்டுருக்கிற இவனுக்கு ராஜா வாழ்க்கை சொந்தங்கிறது அவனுக்கே தெரியல. ஒரு நாள் அவனுக்கு நற்செய்தி வருது, ராஜா அவனை கூட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு. இவன் நினச்சிட்டான், ஐயோ இன்னையோட நம்ம காலி. ஏன்னா வழக்கமாக ஒரு ராஜா அரியாசனத்தில் வந்து உட்கார்ந்த உடனே அவர் பண்ணுற முதல் வேலை என்னவா இருக்குது தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ராஜாவாக இருந்தானோ அவனுடைய பரம்பரையை சார்ந்த எல்லா வித்தையும் அழிக்கிறது தான் அவங்க வேலையாக இருக்கும், கொன்றுவாங்க. ஆனால் இவன் தயவு செய்கிறவன், அது அவனுக்கு தெரியாது. யாருக்கு? மேவிபோஸ் தெரியாது. பயந்துட்டே வந்து நிற்கிறான், செத்த நாய் நான் அப்படின்னு வந்து நிற்கிறான். ஒரு நாயை போல தான் இருக்கிறேன் ஐயா அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறான். இப்போ அவன்கிட்ட பேசுகிறான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் வருது. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாய் தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். நான் அந்த பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் பேசினேன். ஆண்டவர் எப்பமெல்லாம் பேசுகிறாரோ அப்போ முதல்ல பேசுகிறது லேண்டு தரங்கிறது தான். ஐ வில் கிவ் யூ லேண்ட், நிலங்களை உனக்கு தருவேன். இங்கே எனக்கு என்னமோ தெரில, இங்கே பாருங்கள், தாவீதும் முதல்ல அவன் என்ன சொல்கிறான், எப்பா உன் நிலம் உனக்கு திரும்ப வருது, உனக்கு நிலங்களை நான் திரும்ப தரேன் அப்படிங்கிற. ஆமென். உனக்கு திருப்பி கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்போ புசிப்பாய். அப்படின்னா என்ன? அவன் ராஜா. இந்த ஸ்லம்ல வாழ்ந்தவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான், டெய்லி ராஜா கூட உட்கார்ந்து ராஜ போஜனம் சாப்பிட போகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ராஜா கூட நான் சாப்பிட்டேன்னு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறதில்ல, இது டெய்லி ராஜா கூட சாப்பிட்றதுங்க. இந்த பிக்சர் வந்து எதுன்னா, கிறிஸ்துக்குள்ள தயவை பெற்ற நாம் இந்த ராஜ வாழ்க்கைக்கு தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அவன் வந்து யோனத்தான் அந்த மேவிபோசத்தை என்ன நினைக்கிறான், நான் ஒரு முடவன், ராஜாவுக்கு எந்த விதத்துலேயும் உபயோகப்பட போகிறதே கிடையாது. யுத்தத்துக்கு போகிறேன்னா, வாருக்கு போகிறேன்னா ஏதாவது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு இவ்வளோ நன்மையா, உனக்கு இவ்வளோ நன்மைங்கிறது உன் நடக்கையா நடக்கலையாங்கிறத பார்த்து கிடையாது. இது உடன்படிக்கையினால் வர்ற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இப்போ பாருங்கள், ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஸ்லம்மில் வாழ்ந்தவன் ஸ்லம் டாக் மில்லினியர் ஆயிட்டான். ஹலோ, மேவிபோசேத்துக்கு என்ன ஆயிட்டான்? லோதே பார்ல வாழ்ந்தவன் இப்போ ஹை தர்பார்ல வாழ்றான். எல்லாம் சொல்லுங்க, லோதே பார் டு தர்பார். தர்பார்னு தெரியுங்களா? என்னது? ரஜினி நடிச்ச படமா? இந்த ராஜாக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அந்த அரசவை, அதுக்கு என்ன பேரு? தர்பார். லோதே பார் டு தர்பார், தட் இஸ் a shift. நேற்றுக்கு வரைக்கும் ஸ்லம்ல வாழ்ந்தவன் இப்போ எங்கே வாழ்கிறான்? ராஜா வாழ்க்கை. நான் சொல்கிறேன், இயேசு தர்றது அது இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் உங்களுக்கு தரார், ராஜா வாழ்க்கையை தரார். நிறைய பேர் கேட்குறாங்க, கிறிஸ்தவத்தை பற்றி கேட்கும்போது கூட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மக்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்றீங்களோ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது தெரியுமா? காசு கொடுத்து மாற்றிடுறாங்களோ, வெளிநாட்டிலேருந்து பணம்லாம் வந்து அந்த பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் யாராவது மாற்றுறாங்களாம், கிறிஸ்தவங்களா மாற்றுறாங்களாம். இந்த சர்ச்சில் யாருக்காவது காசு கொடுத்தாங்க? காசு வாங்குவோம் தான் 5000 ரூபா மீட்டிங். இது வந்து சும்மா அப்படி கிளப்பி போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், காசு கொடுக்கறது தீர்வாக இருக்கும்னா உண்மையிலே நான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கவே மாட்டேன். எவ்வளோ உங்கள் பாக்கெட்டில் எடுங்க, என் பாக்கெட்டில் எடுங்க, எவ்வளோ காணிக்கணும், ஆளுக்கு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ கொடுத்து அனுப்புங்கன்னு நினச்சிருப்பேன். இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதே இது காசு கொடுக்கறதுங்க. காசை விட பெருசு உங்கள் அடையாளம் என்ன, தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் யாரா இருக்கிறீங்க. இட் இஸ் a gospel, இஸ் மோர் than money. இது பணம் இல்லை, பணத்தையே உண்டாக்கும் சூத்திரம். ஆமென். பணம் கொடுத்தா பணத்தை காலி பண்ணிட்டு வந்து நிற்பீங்க. ஆனால் இது விளங்குச்சுன்னா பணம் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும், பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமாம், அதை தான் பேசுகிறோம். நீங்கள் ஒரு அம்மா வந்துச்சு, ஆமாம், ஏழைப்படுறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம், அது சபையிலேருந்து செய்கிறோம். சில பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சிலர் தேவையோடு இருக்காங்க, ஹெல்ப் அது வேறு. ஆனால் அவங்கள அந்த நிலையிலே வச்சுருக்க போகிறது கிடையாது. வார்த்தையை கேட்டு கொஞ்ச நாளில் அவங்க கொடுக்குற ஆளாக மாறிடுறாங்க. அதுதான் மேட்ரு பாருங்களேன். கொஞ்ச நாள் அவங்க யாராக மாறிடுறாங்க, அவங்களே கொடுக்குற ஆளாக மாறிடுறாங்க.
இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க, ஒரு 500 ரூபா கொடுத்து ஏதாவது அரிசி பருப்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணோம். இப்போது 3 வாரம் ஆகுது. இன்றைக்கி வந்து அதுக்கு கவரில் வச்சு காணி கொடுத்துட்டு போகுது. ஐயோ என்னங்க, உங்கள் வேற யார்ட்டே சொல்லியிருக்கலாம் போல. இது எப்படிங்க நடக்கும்? காசு கொடுத்தாலாம் மாறாது. இது கர்த்தர், அவர் யாருங்கிற அறிவு உள்ளே வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறுது. ஆமென். அப்போ இது என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா, இந்த லோதேபார்லேருந்து எங்கே போயிடுது லைஃபு? தர்பார். எல்லாம் சொல்லுங்கள், தர்பார், ஹை தர்பார். ஆமென். ஸ்லம் டாக் மில்லினியர் மாதிரி ஆயிட்டான், பெரிய ஆள். அப்போ இது எப்படி நடக்குது? இது எப்படி நடக்குது பாருங்கள். அதை தான் இந்த யாத்திரா இதில் காமிச்சிட்ருக்கிறேன். 14:23, ஆதியாகமம் 14:23. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், கையை உயர்த்துறேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்த இந்த கதை? இப்படி இருக்க மாட்டேங்க, இப்படி இருக்கும் உங்கள் கை. ஆமென். இப்படி இருக்கும். ஆமென். சில இப்படியும் இருக்காது. டேபிளுக்கு கீழேயா, டேபிளுக்கு மேலேயா, டேபிளுக்கு கீழேயா, அப்படியும் இருக்காது லைஃபு. கை வாரி இறைக்கும். ஆமென். அது கடவுளுடைய விருப்பங்க, கடவுளுடைய விருப்பம். அப்போது எப்படி இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே எப்படி போகுதுன்னா, இவங்க என்ன புரிஞ்சு வச்சுருந்தாங்க பாருங்கள். வானத்தையும், எல்லாம் சொல்லுங்கள், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துக்கிறேன். எல்லாம் சொல்ல, என் கையை நான் அவருக்கு நேராக உயர்த்த போகிறேன். அப்படின்னா என்னென்னா, ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ லார்ட். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஆமென். இதுக்கு உங்கள் இருதயம் பழகிடுச்சுன்னா நீங்கள் வறுமையில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் குறைவில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் யாரையாவது குறை சொல்லிவிட்டு உட்கார மாட்டீங்க. அவங்க தரல, இவங்க தரல, யார் எனக்கு தர வேண்டியது இல்லை, என் அப்பா எனக்கு தருவார், வானம் திறந்து கொட்டுவார். ஃபுல்லாக குடும்பத்தில் பூரா என்ன சண்டை? யாரோ ஒருத்தங்க தரலைங்கிற சண்டை தானே. யாரோ ஒருத்தங்க தரல, செய்ய வேண்டியவங்க செய்யலை. இதான் இதே சண்டை தான், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது பாருங்களேன். இதுதான் முக்கால்வாசி. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இது புரிஞ்சிக்கிச்சுன்னா நீங்கள் அப்படி யோசிக்க மாட்டீங்க. என் கையை அங்கே உயர்த்துறேன். ஒரு ராஜா வந்து சொல்கிறான், யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், நான் வேணா உனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறேன், உனக்கு தரேன் அப்படிங்கிறான். ஆபிரகாம் சொல்கிறான், அவனுக்கு என்ன ஒரு தெனாவட்டான பேச்சு பாருங்களேன். இது வந்து ஹோலி போல்ட்னஸ், பரிசுத்த தைரியம் மாதிரி என்ன பேசுகிறான் பாருங்களேன். ஒருத்தன் வந்து காசு பணம்லாம் தரம்பா, அவனை பெரிய ஆள் ஆக்கிடுறாங்க. அதுக்கு ஆபிரகாமுடைய பதில் பாருங்கள், 22 பாருங்கள். அதற்கு ஆபிராம் சோதாமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. என்ன ஒரு பேச்சு பாருங்க. என்னை பணக்காரனாக்குன பெருமை உனக்கு இருக்கக்கூடாது, என்னை பணக்காரனாக்குன பெருமை என் தேவனுக்கு தான் இருக்கணும். ஆமென். இவன் எப்படி தெரியுமா மோசமான ஆள்? யார்? இந்த ராஜா இருக்கான் பாரு, இவன் சோதாம் ராஜா. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, நம்ம பையன் நம்ம தான் உன்னை பெரிய ஆளாக்கி விட்டோம். தப்பி தவிர என்னைக்காவது ஒருத்தர் வண்டியில் என்னைக்காவது ஒருத்தர் பேர் பாருங்க, அவர் வண்டியில் தாங்க என் வண்டியில் தாங்க ஒரு நாள் போனாலும் பேசிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆந்தி வேலை ஒரு நாள் போனதுக்கு வாழ்நாளெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆள் யார்? இந்த சோதாம். ஆமாம், அவன் வந்து எந்த மாதிரி ஆள்னா, நான் கொடுத்தா அவன் பெரிய ஆளானா, நான் தான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படி சொல்கிற ஒரு ஆள். அவன் சொல்லிட்டான், எனக்கு வேண்டாம், சும்மா இந்த பே பண்ணுறது மட்டும் ஒழுங்காக பண்ணு, என் பிள்ளைங்கள்லாம் சண்டை போட்டுருக்காங்க, அவங்களுக்கானதை மட்டும் கொடுத்துரு, எனக்கு நீ தர வேண்டாம், எனக்கு தர்ற ஒருத்தர் இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கையை அங்கே உயர்த்துனா கையை இப்படி நீட்ட வேண்டியது வராது. ஆமென். ஏந்த மாட்டீங்க. ஆமென். ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு அற்புதமான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, யாக்கோபு தன் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதத்தை தேடி ஓடின மனுஷன். அவனும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். ஒரு நாள் அவன் மாமனாரால் பயங்கரமாக ஏமாற்றப்பட்டான். ஏமாத்தினது யார்? பொண்ணு கொடுத்த மாமனார். 10 வருஷம் அவங்க அங்கேயே வேலை பார்த்துருக்கான். எத்தனையோ முறை அவன் சம்பளத்தை மாற்றுறான், 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றுறான். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் அவன் ஒன்றுமே நடக்கலை. இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்கிறான்.
இப்போ அவனை கூப்பிட்டு நீ கிளம்பாத, நீ என்ன வேணும்னு கேளு, உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறான். அதுக்கு யாக்கோபு சொல்கிறான் பாருங்க, அந்த வார்த்தை தான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆதியாகமம் 30:31 பாருங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். இப்படி யாராவது கேட்டால், மாமனார் இப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் உனக்கு என்ன தர வேண்டும்? யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை. உன் காசை நீனே வச்சுக்கோ, எனக்கு நீ ஒன்றும் தர வேண்டியது இல்லை. இது எங்கே இருந்துன்னா, இதுதான் தாத்தா ஆபிரகாம் தாத்தா அவற்றிருந்து வருது. அப்படியே தாத்தா பழக்கம் இப்போ பேரனுக்கு தொடருது. ஆமேன். உங்கள் பிள்ளைகள் கூட பணத்துக்காக கடவுளை எப்படி நம்பணும்னு உங்கள்கிட்ட இருந்தால் கற்றுக்க போகிறாங்க. ஆமேன். நீங்கள் வீடு வீடாக போய் கடன் வாங்குறதும், கொடுத்த கடனை அடைக்க முடியாமல் அடுத்தால வீடு மாற்றி போகிறதும், இதே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஓஹோ கத்தரை நம்பினா இந்த வாழ்க்கை தான் அவன் நினச்சிடுவான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடன் வாங்குற மாதிரி மோசமான பழக்கம் எதுவுமே கிடையாது. அதை உடனடியாக நிறுத்துங்கள். அன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தார், பிச்சை எடுத்தாலும் எடுங்கள், கடன் வாங்காதிருங்கள் அப்படின்னு. அது அதை விட மோசம் நினைங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, முதலீடு செய்கிறீங்க, அதெல்லாம் வேறு. பேங்கிங் மூலமாக அது நான் சொல்ல, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில், கடன் கிடையாது. அதாவது உங்கள் தேவைக்காக போய் கடன் என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. ஆண்டவரை நம்புங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். கடவுள் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யட்டுமே. இங்கே வாங்கி அங்கே கொடுத்து, அங்கே வாங்கி இங்கே கொடுத்து, இதை பேரெல்லாம் கெடுத்து கடைசியில் அந்த அவமானத்தின் வாழ்க்கைக்காக கடவுள் உங்களை கூப்பிடல. எல்லாம் சொல்லுங்கள், நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. இன்னும் சிலர் இருக்காங்க, ஜோம் பண்ணிக்கு உங்கள் பாஸ்டர் ஒரு 10,000 ரூபா கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்காங்க. இதுக்கு நான் ஜோம் பண்ணுமா? கர்த்தாவே அவர் உள்ளத்தை உருக செய்து மகன் கேட்கிற 10,000 கிடைக்கும்படி செய்வீராக ராஜா. எப்படி பாருங்க, ப்ரேயர் பாயிண்டே வேற மாதிரி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நீயோ, பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீயோ கடன் வாங்குவதில்லை, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதான் கடவுளுடைய வார்த்தை. நீங்கள் வாங்க மாட்டீங்க, நீங்கள் கொடுக்குறவங்களா இருப்பீங்க. ஆமாம், இதில் வைங்க, உள்ளே வைங்க. நான் வாங்க மாட்டேன், எனக்கு கடன் வேண்டாம். ஆமாம், நான் இந்த வீட்டுக்காக பேங்க்கில் வாங்குறது கூட 50% நான் தான் பே பண்ணுறேன், 50% பேங்க்கில் வருது. அது கூட நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அந்த 50% கூட நம்ம கொடுக்காத மாதிரி வாங்குற மாதிரி செஞ்சுருங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்ருக்கிறேன் நான். நம்ம ஆமாம், முதல் பைக்கு தான் டியூவில் வாங்கினேன் பாருங்கள், டியூவில் வாங்கினேன். ஆனால் 2வது பைக் வாங்கும்போது கேஷ் கொடுத்தா வாங்கினேன். ஆமேன். அது மாதிரி போயிட்டு அப்படி வளர்ந்து வர்றோம் விசுவாசத்தில். நம்மளும் விரும்புங்க, ஆசைப்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்காமல் சும்மா இருக்க முடியாது. தேவையே இல்லைனாலும் வாங்கி, எதுக்கும் வாங்கி வைப்போம், தேவைப்படும்ல, ஆத்திர அவசரத்துக்கு. ஆத்திரமும் வரும், அவசரமும் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அதை அப்படி யோசித்தானே வாங்கி வச்சிங்க. நான் சொல்லலை ஆத்திரம் அவசரம் வந்துட்டுல அப்படிம்பாங்க. ஆமாம், நீங்கள் அப்படி நினச்சி தானே வாங்கினீங்க. எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? கஷ்ட காலத்துக்கு தேவைப்படும் இல்லையா? கஷ்ட காலம் வந்துச்சா? கண்டிப்பாக வந்துச்சு. ஏன்னா நீங்கள் அதுக்கு தானே சேர்த்தீங்க. ஹலோ, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான், விளங்குதா உங்களுக்கு? எனக்கு ஏங்க கஷ்ட காலம்? கஷ்ட காலம்லாம் கிடையாது, எப்போவுமே நான் நல்லா தான் இருக்க போகிறேன். சேமிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். சேர்த்து வச்சுருக்கேன், கடவுள் திடீர்னு ஒருத்தர் கொடுக்க சொல்லுவார், கொடுப்போம்ல, அதுக்காக சேர்த்து வைக்க. அப்படி சேர்த்து வைங்க, கஷ்ட காலம் வரும்ல, நாளைக்கு இல்லாமல் போயிட்டுனா இந்த பயத்தில் சேர்க்கக்கூடாது பாருங்க. விளங்குதா? இன்னும் போகுது, கொஞ்சம் உள்ள ரூட்லலாம் போகுது சில வேலைகள்லாம். எனக்கும் இது ஒரு டைமில் புரியாமல் இருந்துச்சு. இது எப்படிங்க, எப்படி கத்தரை நம்பி கத்தரை எதிர்பார்த்து இப்படி வாழ முடியுமா அந்த உலகத்தில் அப்படிங்கிறது ஒரு டைம் எனக்கு நம்ப முடியாதா இருந்தது. ஆனால் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எல்லாத்த விட ஒரு விஷயத்தை நான் நம்புவேன்னா, என் தேவன் வானம் திறந்து கொட்டுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எல்லா காரியத்தை விட ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. இதை நான் ஆழமாக நம்புகிறேன். நான் ஒவ்வொரு நாள் ருசிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாள் அதை அனுபவிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. ஆமேன். சில அடிப்படை காரியம்தான், ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லணும் பாருங்களேன். எனக்கும் அதை திரும்ப திரும்ப கேட்டு தான் இறங்குச்சு. கத்தர் மேலே கண்ணை வச்சா கத்தர் எனக்காக செய்வார், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். சொல்லுங்கள், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
அவர் பாருங்க யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுப்பாரு. அப்படின்னா இந்த பூமியில் எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லாமே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க இன்னொருத்தரை பார்த்து போட்டி பட வேண்டியது இல்லை, பொறாமப்பட வேண்டியதும் இல்லை. ஏன்னா அவருக்கு வேண்டியதும் இருக்கு, உங்களுக்கு வேண்டியதும் இருக்கு. ஒரு நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா? கொடுக்கறதுல தான் நம்ம போட்டி வரப்போகுது. வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, வாங்கிக்கோ, இல்லை நான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல சண்டைகள் எல்லாம் உங்க வீட்டில் வருவதாக. ஆமென். போட்டி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். கிஃப்ட்டு, பரிசு, அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஆமென். பேதுரு படகுல மீனை கொடுத்த போது அவன் பக்கத்து படகுக்கு செய்கை காட்டி அவங்களுக்கு மீனை கொடுக்குறான். போட்டிலாம் கிடையாது. எப்பா இந்த வர்ற பிஸ்னஸை என்னாலே மட்டும் பண்ண முடியல, நீனும் அந்த பிஸ்னஸை எடுத்துக்கோன்னு சக போட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவன் பிஸ்னஸை கொடுக்குற அளவுக்கு பிஸ்னஸை கொடுத்துட்டார் கடவுள். ஆமென். ஏராளமானவர், தாராளமானவர், எல் ஷடாய். ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு கனவு போல் இருக்கலாம். எனக்கு ஒரு நாள் அப்படி தான் இருந்தது. எல்லாம் இப்படிலாம் கேட்குறோமே, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நான் அதை அனுபவிக்கிறேன் என் வாழ்க்கையில். ஏந்துகிற கை, இறைக்கிற கையாக இருக்கிறது. ஆமென். ஒரு மாதம் நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன், போய் வெளியில் ப்ரீச் பண்ணுறேன், லைஃப் கோச்சாக இருக்கிறேன். நான் கடவுள் எனக்கு தருகிற பணங்கள்லேருந்து லட்சங்கள், லட்ச ரூபாய்க்கு மேலே மற்றவங்களுக்கு உதவியாகவே கொடுக்கறதுக்கு கடவுள் உதவி செய்கிறார். ஆமென். இந்த 5 மாதம் லாக்டவுன் இருந்தது. சபைக்கு சில பேர் தான் வர முடிஞ்சுது, சில பேர் தான் தர முடிஞ்சுது. ஆனால் கூட இங்கே ஒரு குறைவும் இல்லை. ஆமென். ஏன் தெரியுமா? கண்ணை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது. ஒத்தாசை வரும் பருவம். எனக்கு தெரியாது ஜூம்னா என்ன, கண்டிப்பாக தெரியாது. இப்பவும் கேட்டிங்கனாலும் தெரியாது. ஏதோ பேசலாம் போலங்கிறதான் தெரியும். ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் எத்தனையோ நாடுகளில் இருந்து இந்த ஜூம் மீட்டிங் புக் பண்ணி லட்சமாக வர்ற மாதிரி பண்ணிட்டார் ஆண்டவர். தான் என் நண்பர்கள், சகோதரர்களாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. ஒரு வழி அடைச்சா என்ன, கடவுள் இன்னும் பல வழியை வச்சுருப்பாருங்க. எனக்கு இந்த லாக்டவுன் டைம்லாம் இல்லை, லாக்டவுன் முடியவும் வீடு வாங்கிட்டோம் பாருங்க 1.25 கோடிக்கு. சில பேர் பார்க்குறாங்க, என்னங்க இது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நாம் அந்த உலகத்தில் இல்லை, we are living in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, இது அற்புதமான ஒரு வாழ்க்கை, இது ஒரு மேலான ஒரு வாழ்க்கை. இது புரிஞ்சுதுன்னா நீ வந்து இந்த சின்ன சின்ன அந்த காசுக்காக ஒரு அந்த மாதிரி வாழ மாட்டீங்க. கொடுப்பீங்க, நீங்கள் வாங்கிக்கோன்னு கொடுப்பீங்க. இதுக்கு விலை எவ்வளோன்னு கேட்பீங்க. ஃப்ரீயாக தருவீங்களா கேட்க மாட்டீங்க. இதுக்கு நான் என்ன விலை கொடுக்கணும்னு கேட்பீங்க. ஆமென். அப்படி தான் கேட்பீங்க. இதுக்கு என்ன விலை கொடுக்கணும், ஹவு மச் ஐ வாண்ட் டு பே அப்படி கேட்பீங்க. எனக்கு ஃப்ரீயாக வேண்டாங்க, என் தேவன் எனக்கு தருகிறார். ஆமென். யாராவது உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணுறேன்னா நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. எனக்கு வேண்டாம் நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு அவர் தருவார், அவர் தருவார். மனுஷங்களை தான் கடவுள் பயன்படுத்துகிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மனுஷங்க பின்னாடி போகணுன்னு அவசியம் இல்லை, மனுஷன் பின்னாடி தொங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண்ணை அவர் மேலே நீங்கள் வைக்கலாம். ஆமென். எனக்கு தெரியும், நான் இதை தான் கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்தார், அவர் மேலே எப்படி கண் வைக்கிறதுங்கிறது. இதை நான் என் இருதயத்தை அதில் பழக்கின போது இந்த 5 மாதம் 6 மாதமும் நான் அதை அனுபவித்தேன். உண்மையிலே அனுபவித்தேன். எனக்கு தெரியாது எத்தனையோ வழிகளை தேவன் திறந்து என் கைகளில் செல்வம் வரும்படியாய் செய்தார், என் கைகளில் பலன் உண்டாகும்படியாக அவர் செய்தார். எத்தனையோ பேர் ஊழியம் டவுன் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆலயம் நடத்துகிற நிறைய பேர் சொன்னாங்க வாடகை கட்ட முடியாமல் இருக்கிறோம். உனக்கு தெரியுமா, நிறைய சர்ச்சுக்கு நம்ம பில் பே பண்ணும்படி கடவுள் இந்த நேரத்தில் உதவி செய்தார். ஆமாங்க, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில். ஆனால் இது எனக்கு தெரிலன்னு வைங்களேன், நானும் இந்த லாக்டவுன் டைமில் டவுன் ஆகி கிடந்திருப்பேன், உங்களையும் டவுன் பண்ணி விட்டுருப்பேன். ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் மக்கள் இருக்க போகிறாங்க. நானே டவுன் ஆகினேன்னா இங்கே வந்து என்ன பிப்போம். நான் வந்து இதை அனுபவிக்கிறதுனால இதை பேசுகிறேன், இல்லைன்னா என்ன பேசியிருப்பேன், பார்த்தீங்களா இந்த கொரோனா காலத்தில் நமக்கு வந்து கஷ்டங்களான்னீங்கன்னா நீங்கள் எல்லோரும் அழுதுட்டு நீ எனக்கு தொட உனக்கு தொடன்னு போயிருப்பீங்க நேரம். ஆனால் இப்போ எப்படி ஆயிருக்கு பாருங்கள், ஸ்பிரிட்டே வேறு மாதிரி இருக்குது. ஆமென். செழிப்பின் ஆவி உங்களை நிரப்பி இருக்கிறது. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் கொடுக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த செழிப்பின் அபிஷேகம் என் வாழ்க்கையில் வேலை செய்யட்டும் சுவாமி. ஆமென். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே. ஐ வாண்ட் டு கிவ் மோர். இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க போகிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் டபுளாக ப்ளஸ் பண்ணப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நீ டபுளாக கொடுக்க போகிறேன். ஆமென். யூ கேன் சோ எனிதிங். யூ கேன் சோ யுவர் கோல்டு. தங்கத்தை விதைக்கலாம். யூ கேன் சோ யுவர் லேண்ட். எது வேணாலும் நீங்கள் இன்றைக்கி சோ பண்ணலாம். நான் சொல்கிறேன், இந்த ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங்ஸ் உங்கள் மேலேயும் ஒர்க் பண்ணும், உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், கூகுள் பேயில் நீங்கள் விதைக்கலாம், அக்கௌண்ட்டில் நீங்கள் விதைக்கலாம், செக் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். கொடுப்பதை குறித்து பேசுவதற்கு எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. ஏனென்றால் இது ஒரு வேதாகம முறையாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பிரதர் பணத்தை பற்றி தாராளமாக சொல்கிறீங்களே. எனக்கு வர்றதை பற்றியும் சொல்லுவேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன். சென்னையில் போய் 2 நாள் மீட்டிங் நடத்திட்டு வந்திருக்கிறேன். வந்த பணத்தின் மதிப்பு எல்லாம் பார்த்தா 8 லட்சம். 2 நாளைக்கு கடவுள் எனக்கு கொடுக்குறாரு 8 லட்சம். நான் சொல்கிறேன், அந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே வேலை செய்யும். ஆமென். ஜவர் முடிச்சுட்டு ஜவகர் சண்டே ஒரு சர்ச்சில் போய் பேசுகிறாரு. அங்கே மோதிரமும் கம்மலும் அவருக்கு கொண்டு கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அதே அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகும். ஆமென். உங்கள் தலை மேலே இறங்கும். நான் சொல்கிறேன், தங்கம் உங்களை தேடி வரும். தங்கங்களை நீங்கள் வாங்குவீங்க. நிறைய பேர் உலகத்தில் புலம்பி திரிவாங்க, தக்காளி வாங்க முடியுமாக்கா, வெங்காயம் வாங்க முடியுமா. முதல்ல அந்த குரூப்பு கூட சேரது நுப்பாட்டுங்க. வெங்காயம் தக்காளி இந்த பேச்செல்லாம் நுப்பாட்டிட்டு, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார். ஆபிரகாம் சொன்ன தேவனை தான் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அவர் யார்? எல் ஷடாய். அவர் எப்படிப்பட்டவர்? He is a possessor of heaven and earth. வானத்தையும் பூமியையும் உடையவர் ஆகிய அவர். எம்டி கடவுள் கிடையாது, உடையவர். எல்லாம் சொல்லுங்க, உடையவர். ஆமா, he is a possessor of heaven and earth. வானத்தையும் பூமியும் உடையவர் ஆகிய கடவுளை காலி கடவுளை பார்க்காதீங்க, கடவுளை நிறைவானவரா பாருங்க. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. அவரோடு தொடர்புடையவனாக அவர் அப்பான்னு நான் நிற்கும் போது தப்பாமல் என்னை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நிரப்புவார். நான் சொல்றேன், நிறைய பேருடைய பற்றாக்குறைக்கு இன்றுதான் கடைசி நாள். இன்றுதான் கடைசி நாள். நோ மோர் பாவர்ட்டி இன் யுவர் லைஃப். இன்னையோட உங்கள் கடன், உங்கள் தரித்திரம், உங்கள் இல்லாமல் பஞ்சம் எல்லாம் நீங்குது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு விதையை எடுங்க பார்க்கலாம் இன்னைக்கு. ஆமென். இதில் தெரியும் உங்கள் ஃபெய்த் என்ன. ஏன்னா நீங்கள் பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் கேட்டுட்டு அதை பற்றி விசுவாசம் உங்களுக்கு உருவாயிருக்காங்கிறது எது சொல்லு தெரியுமா? உங்கள் விதைகள் தான் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச விதைகளை இன்னைக்கு காலையில் நாம் விதைக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் தங்கத்தை விதைச்சிருக்கிறேன், தங்கமாக இருக்கிறேன். ஆமென். இப்போ லேண்டெலாம் நிறைய வந்துட்டே இருக்கு. லேண்டை கூட நான் விதைக்கலான்னு ஆசைப்படுறேன். ஆமென். கார் நான் வாங்கினேன், அப்புறம் காரை வாங்கி கொடுக்கும்படி கடவுள் வச்சிருக்கிறார். இன்றைக்கி இப்போ வீட்டு வாங்குறேன், சீக்கிரமாக வீடெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் இதை பிடிச்சிங்கன்னா நீங்களும் வந்துக்கிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா பிரசங்கம் கேட்டே உட்காந்துருக்கக்கூடாது. பாஸ்டருக்கு பண்ணுறார் ஆண்டவர், அப்படியே உட்காரக்கூடாது. பாஸ்டர் உங்களை விட எந்த விதத்துலையும் ஸ்பெஷல் கிடையாது. சரிங்களா? வார்த்தைக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். ஆமென். நீங்களும் அதை பிடிக்கணும், நானும் அதை பிடிக்கணும். அப்புறம் நீ பிடிச்சா நீங்களும் எழும்பலாம், நானும் எழும்பலாம். ஆமென். ஹல்லேலூயா. பெருசாக நீங்கள் எழும்பணும்னு தேவன் ஆசைப்படுறாரு, நானும் ஆசைப்படுறேன். ஆமென். ஹல்லேலூயா. வெறுங்கையாய் உங்களை நான் போக விட மாட்டேன். மோசே எகிப்திலிருந்து கிளம்புனா போதும்னு நினச்சான். விட்ட உடனே ஓடியாங்க 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 ஓடிடுவோம் அப்படிங்கிறான். ஆண்டவர் எங்கே போகிற? சும்மா போகக்கூடாது, கேட்டு வாங்குன்னார். வெள்ளியும் பொண்ணையும் கேட்டு வாங்க. இவங்க எப்படிங்க கொடுப்பாங்க? இவங்க இவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி வச்சவங்க, இவங்க கொடுப்பாங்களா? கடவுள் சொல்றார், நான் உனக்கு தயவை பாராட்டுனா உன்கிட்ட பிடுங்கினவன் கூட உன் கையில திரும்ப கொடுத்துட்டு போற மாதிரி நான் பண்ணுவேன். எகிப்தியரின் கண்களில் நான் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன், நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். ஆமென். செல்வம் வருவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. செல்வம் நம்மை நோக்கி வருகிறது என்றால் கடவுள் தயவு பாராட்டுகிறார் என்ற அர்த்தம். The favor of God, it brings wealth. It brings wealth.
400 வருஷம் வராத காசு, 400 வருஷம் வராத லேண்டு, 400 வருஷம் வராத பலன், சுகம், விடுதலை அவர்களுக்கு வந்தது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எத்தனையோ வருஷம் உங்கள் தலைமுறைகளில் கூட இதை பார்க்காம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து இந்த வார்த்தையை கடவுள் கேட்க வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீ பார்ப்ப, நீ நிறைய நிலங்களை வாங்குவ, நீ நிறைய இடங்களை வாங்குவ, நீ நல்ல வீடுகளை கட்டுவாய், நல்ல வியாபாரங்களை செய்வீர்கள். கடவுள் உங்கள் தலையை உயர்த்தி காட்டுவாருங்க. ஹல்லேலூயா. மாகாரா சாத்தேரே பெலேரே ரேக்லமா கோரா சட்டேலே பேரே கோதாரா பாலாரா. ஹல்லேலூயா. உங்கள் விதைகளை கைகளை எடுத்துக்கொண்டு, எஸ் லார்ட், இப்போ சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேரா என் கைகளை உயர்த்துக்கிறேன். ஆபிரகாம் எப்போ உயர்த்தினான் தெரியுமா? தனக்கு வந்த எல்லாவற்றிலும் அவன் தசமபாகம் கொடுத்தான். அதுக்கு முந்தின 5 வசனங்களுக்கு வாஸ்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, he give tithes to God. உங்கள் கையில் காசு வந்த உடனே உங்கள் மைண்டில் ஞாபகம் வரட்டும், இட்ஸ் ஃப்ரம் காட், இது தேவன்கிட்ட வந்திருக்கு. ஸோ முதல்ல அதை எடுத்து வைங்க. இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. எடுத்த உடனே வாயில் போட்டுறாதீங்க, முழுங்கிறாதீங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறதுனால தரித்திரத்திலே உட்காந்துருக்குறாங்க. உங்கள் கையில் காசுன்னு ஒன்று வருதுன்னா, அது 50 ரூபாவாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து நான் தேவனுக்கு வைக்க போகிறேன், என் தேவனுடைய ஆலயத்தில் போய் செலுத்த போகிறேன். இது பழக்கமே இல்லாதனால தான் நான் சொல்கிறேன், அநேகர் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுளுக்கு காசு கொடுக்கல, உங்களுக்கு காசை கொடுத்தவர் கடவுள். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதை அவர் கொடுத்தார் என்பதை நீங்கள் கொடுப்பதின் மூலம் அறிக்கை செய்கிறீர்கள், கனம் பண்ணுகிறீர்கள். ஆமென். அப்போ ஆபிரகாம் கையை உயர்த்தினான்னா சும்மா ஏதோ அப்படி கையை உயர்த்தினான்ட்டுல இல்லை, தனக்கு வந்ததை எடுத்து 10ல் 1 மெல்கிசேதேக்கு கையில் கொடுத்தான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை அங்கே வசத்திட்டேன், கையை அங்கே தூக்கிட்டேன், இனிமேல் எவங்கிட்டையும் கையை ஏந்த வேண்டியது எனக்கு வருவதே இல்லை. ஆமென். தூக்குங்க. தேங்க்யூ லார்ட். இந்த நாளில் இந்த வார்த்தை என்னைக்கு உண்டாயிருக்குதுன்னா அந்த வாழ்வு உண்டாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு செழிப்பின் கிருபை, ஒரு செழிப்பதற்கான அபிஷேகம், செழிப்பதற்கான மனதின் தரித்திரங்கள் இன்னைக்கு நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உள்ளத்தின் அந்த 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 தரித்திரத்தின் சிந்தனைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எனக்கு யாராவது கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இவங்க பண்ணுவாங்களா, யாரையோ எதிர்பார்த்து குறைவுபடுகிற அந்த மனசு நீங்கி போகட்டும். ஆலையில் நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று இன்னைக்கு பிள்ளைகள் தங்கள் உள்ளங்களை ஏறெடுக்கும்படியா இருதயங்கள் திருப்பப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உள்ளங்கள் திருப்பப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னையிலிருந்து இறைக்கும் கரங்களாக இந்த கரங்கள் மாறும்படிக்காக நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதையெல்லாம் நீர் எனக்கு புரிய வைத்தது, இதையெல்லாம் என் வாழ்க்கையில் நீர் நிஜமாக்கினது. இந்த கிருபையை எங்கள் மீது ஊற்றி இருக்கிறீரே, அதே கிருபைகளை இன்னைக்கு ஆன்லைனில் நேரில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே அதே கிருபையை இந்த நேரத்தில் நான் இம்பார்ட் பண்ணுறேன், அதே தயவை நான் இம்பார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு பொண்ணை விதைக்கிற பிள்ளைகள் பொண்ணை அறுவடையாய் பெறட்டும். இன்னைக்கு விசுவாச விதைகளை விதைக்கிறவர்கள் பொருளாதாரத்தில் பெரிய அறுவடை இன்னைக்கு பார்க்கட்டும். அவங்க எதை விதைச்சாலும் அதை 100 மடங்கு பார்ப்பார்களாக என்று நான் பேசுகிறேன் தாப்பனே. நீங்கள் செய்கிறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.